அனுப்புவீங்களா? மெட்டீரியல் வராதுங்களா? சார் நியூலி கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் தான் சார் வரும். உடனே புக் ரெடி பண்றது சிரமங்க. இல்ல ஒரு 1 மந்த் 1 1/2 மந்த் ஆயிடும். ஏன்னா கம்ப்ளீட்டா எழுதுறதுக்கு. அதுக்காக தான் அப்படியே வெயிட் பண்றோம். ஓகே. சரிங்களா? எக்ஸாம் அதுக்குள்ள வந்துரும் இல்லைங்க சார்? இது சொல்ல முடியாது மேடம். இடையில எலெக்ஷன் ட்ரெண்ட் இருக்கிறதுனால கால்பர் குடுத்துட்டாங்க. மேபி நமக்கு செப்டம்பர் 28 சொல்லி அந்த டேட்ல இன்னொரு எக்ஸாம் இருக்குன்னு போஸ்ட்போன் பண்ணதுக்கான ரீசனே வந்து அதுக்கு பின்னாடி 2, 3 காரணங்கள் இருக்குங்க. டிபார்ட்மெண்ட்ல இருக்கனால அது தெளிவா பேசக்கூடாது. மேபி அந்த நோட் நமக்கு இயர் பிளான் இருக்கிற டேட்டுக்கும் கொண்டு போகலாம். அல்லது எலெக்ஷனுக்காக வேண்டி இப்படி ஒரு விஷயத்தையும் கையில் எடுத்திருக்கலாம். இது எதையும் நம்மளால பேசி அப்படி நம்ம இந்த ரெக்கார்ட்ல பேசிட்டு இருக்கோம். அது ஏதாவது பிரச்சனைக்கு போய் விழுந்துரும். அது அதனால வேணாங்க சார். சார் ஒரு அப்ளிகேஷன் ஆனா அப்ளை பண்ற எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம் இல்லைங்க சார்? அது எல்லாமே அந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும் மேடம். டேட் மட்டும் பிஃபோர் எலெக்ஷனா ஆஃப்டர் எலெக்ஷனா அது வந்து இன்னும் கொஞ்சம் போனாதான் மேடம் தெரியும். போகட்டுங்க, பல்ஸ் பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம் ஓகேங்க அதை சார். பத்தி. ஓகேங்க சார். இப்போ இதை பொறுத்தவரையில உங்களுக்கு நிறைய டவுட் எல்லாம் கூட இருந்துருச்சுக்கலாம். எப்படி நாம பண்ண போறோம் என்ன? ஆல்ரெடி நீங்க 60 கிளாஸ் கொடுத்துட்டீங்களே. நான் ஒன்ஸ் மோர் இந்த பேட்டர்னை இந்த கிளாஸ் கவனிக்க முடியாதவங்க 100 பேர் தான் உள்ள இருக்கீங்க. 600 700 பேர் வந்து வெளியில தான் இருக்கீங்க. அதனால இந்த காணொலியை பிறகு நீங்க ரெக்கார்டடா பாக்கும்போது உங்களுக்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். அது வெளியில் நம்ம கிளாஸ் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு ஓவராலா கிளியர் ஆயிடும். 1 பை 1 வந்துடலாம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓல்டு போர்ஷன் நியூ சிலபஸ் இது ரெண்டையும் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நான் பேசிடுறேன். ஓல்டுல 8 யூனிட்டுங்க, நியூல 10 யூனிட்டுங்க. சார் இது எல்லாமே இங்க மேக்சிமம் கண்டென்ட் உள்ள இருக்கு. அதனால தான் நான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த 1 to 8 யூனிட்டுக்கு உண்டான முதல் கட்டமா இருக்கக்கூடிய புத்தகத்தை எல்லாருக்குமே வீட்டுக்கு கொரியர் பண்ணிடுறோம். இப்ப புகழ் மையத்திலிருந்து ஜாயின் பண்ணவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி எஸ்ஜே மையத்துக்காக உள்ள இருக்கிறவங்களும் சரிங்க. இது எல்லாருக்குமே இந்த புத்தகம் ஃபர்ஸ்ட் புக் 1 கொடுத்துட்றோம். ரைட்டுங்களா? இங்க இந்த 10 யூனிட் அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். யூனிட் 1ல என்ன இருக்குன்னா புது யூனிட்ல பழைய யூனிட்டோட 1ம் பழைய யூனிட்டோட 8ம் பிளஸ் நியூ இது சேர்ந்தது தான் புது யூனிட்டோட 1ங்க. இப்போ நாங்க அப்படியே செட் பண்ணிருக்கோம். ஒரு யூனிட் யாரத்தால ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் ஒரு 70%. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டோட கண்டென்ட்டை நாங்க முதல்ல வச்சிருக்கேன். புத்தகம் ரிசீவ் பண்ணவங்களுக்கு தெரியும். ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் இது ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்குங்க. 8வது யூனிட்ல என்ன சார் இருக்கு அப்படின்னா இந்த எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ இந்த மாதிரி மாடர்னைசேஷன் இன் எஜுகேஷன் இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள், அந்த அட்டானமஸ் பாடிஸ், தன்னாட்சி நிறுவனங்கள் இது எல்லாமே அதுல இருக்கக்கூடிய சில பல கண்டென்ட் எடுத்து இங்க வச்சிருக்காங்க. அது போக நியூவா கொஞ்சம் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நாம இந்த நியூவா ஆட் பண்ண விஷயத்தை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. அதனாலதான் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல 5 டெஸ்ட்டும் வச்சிருக்கிறோம். அதுக்குண்டான கிளாஸ் வீடியோவும் 16 15 போட்டிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி செகண்ட் யூனிட்டும் முடிச்சிருக்கிறோம், தேர்டு முடிச்சிருக்கிறோம், ஃபோர்த்து முடிச்சிருக்கிறோம், ஃபிஃப்த்து போயிட்டு இருக்கிற போது தான் இப்படி ஒரு மாற்றங்கள் வந்தது. அங்கிருந்து மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆரம்பிக்கிறோம். இந்த டெக்னிக்கையும் கொஞ்சம் புரிஞ்சுக்காங்க. இப்போ நான் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்க. ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் பள்ளி முன்பருவ கல்வி இது எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டடா 60 வீடியோஸ்ல ஆரம்பத்துல 1 2 3 4 5 6 நீங்க பாருங்க யூனிட் 1 அப்படின்னு நமக்கு வருங்க சீரியல் நம்பர்ல. அது எல்லாமே இங்க லைவா அப்படியே கண்டினியூவா கொடுத்துருக்கும் பாருங்க. இப்ப நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வர எல்லாமே யூனிட் 1 புத்தகத்துல இருக்கும். இது எல்லாமே நடத்தி முடிச்சிட்டோம், டெஸ்ட்டும் வச்சிட்டோம். புதுசா ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோஸை டைம் பர்மிட் பண்ணும்போது நீங்க பாத்துக்கணும். அது பாயிண்ட் நம்பர் 1ங்க. அப்ப எங்க சார் முடிஞ்சிருக்குன்னா யூனிட் 1ஓட கண்டென்ட் இந்த இடத்துல முடிச்சிருக்கேன். யூனிட்டோட கண்டென்ட் இங்க முடிச்சிருக்கேன். இதோட பழைய சிலபஸ்ல இருக்கிற யூனிட் 1 புதிய சிலபஸ் கூட மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரே செகண்டுங்க. அதுக்கப்புறம் என்ன வந்திருக்குன்னா யூனிட் 8ங்க. இங்க இருந்து யூனிட் 8ஓட கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகுது. பழைய புத்தகத்தோட யூனிட் 8 இங்க இருந்து கீழே ஸ்டார்ட் ஆகுது. சர்வ சிக்ஷா அபியான் அதை தான் நீங்க இன்னைக்கு டெஸ்ட் எழுதுனீங்க. இதை பத்தி பிரீஃபா கிளாஸ்ல சொல்லியிருப்போம். இங்க கீ பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும் மெட்டீரியல்ல. இதை வச்சுக்கிட்டு கிளாஸ் கவனிக்கிறவங்க பக்கத்துல ஒரு எம்டி சீட் வச்சுக்கிட்டு அடிஷ்னலா நான் சொல்லக்கூடியதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஸ்கீம் சமாச்சாரங்க. அப்பப்ப மாடிஃபை ஆயிட்டு தான் இருக்கும். அதை நம்ம அப்டேட் பண்ண தான் கொடுக்க முடியுங்க. இது பாயிண்ட் நம்பர் 1.
ரெண்டாவது RMSA அப்படிங்கிறதும் இன்னைக்கு நம்ம டெஸ்ட்ல மீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வருது என்னன்னா ராஷ்டிரிய உச்சாகார சிக்ஷா அபியான், அதையும் இன்னைக்கு டெஸ்ட்ல மீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னும் சில பல கண்டென்ட் இருக்குங்க. நேஷனல் ஓப்பன் ஸ்கூல் சம்பந்தப்பட்டது, ஜாய்ஃபுல் லேர்னிங், ABL, இதெல்லாம் கூட ஓப்பன் ஸ்கூலு, யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன், நான் ஃபார்மல், இதெல்லாம் நமக்கு டெஸ்ட் வந்து ஆல்ரெடி நடத்திட்டோம். அதனால அந்த கண்டென்ட் அப்படியே ஆட் பண்ணி கொடுத்துருக்குறோம். முதியோர் கல்வி, இந்த ஸ்கீம் ஃபார் நான் ஃபார்மல் எஜுகேஷன், இதெல்லாமே யார்த்தாலும் நமக்கு யூனிட் 2ல ஏதாவது வச்ச மாதிரி இருக்குங்க. அடல்ட் எஜுகேஷன், இதெல்லாமே யூனிட் 2ஓட கண்டென்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுனால அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி விடுறேன். செயலறிவு கல்வி பாருங்க, ஃபங்க்ஷனல் லிட்ரஸி, இது எல்லாமே உங்களுக்கு வீடியோஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள இருக்குங்க. ஆர்டரா 1, 2, 3 இருக்கும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. இது நம்ம கரெக்டா ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும் முதல்ல தூக்கி வச்சிடறோம் வெப்சைட்ல. ஃபர்ஸ்ட் எது, செகண்ட் எது, தேர்ட் எது கம்ப்ளீட்டா ஒரு 1 or 2 வீக்ஸ் எனக்கு டைம் எடுக்குங்க. அதனாலதான் இது அங்கங்க இருக்கும். இது எங்க நீங்க போனாலும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் குயிக்கா நான் சால்வ் பண்ண முயற்சிக்கிறேன். ஆர்டரா வர மாதிரி யூனிட் 1னா ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி, யூனிட் சார் 2 புதுசு. சார் ஆர்டரா கூட வேணாங்க சார். நீங்க எந்தெந்த வீடியோஸ் பழைய ஓல்டு வீடியோஸ் எது எது பார்க்கணும்னு மட்டும் சொல்லுங்க சார். அதை மட்டும் நாங்க பாத்துக்கிறோங்க சார். மேக்சிமம் இப்ப நான் போட்டிருக்கிற எல்லா வீடியோவுமே நீங்க பாக்கணுங்க. எல்லாமே சிலபஸ்ல இருக்கு. நான் எங்கெங்க இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சார் எங்களுக்கு ஓகேங்களா? சிலபஸ் அனுப்புங்களாங்க சார். அனுப்பிடுறேன் மேடம். எல்லாமே ஏன்னா புதுசா ஆட் ஆயிட்டே இருக்கிறதுனால கம்ப்ளீட்டா ஒரு முறையும் அனுப்புறது சிரமமா இருக்குங்க. பல்கா அப்படி நம்ம அன்னோன் நம்பர் சேவ் பண்ணாம நான் மெசேஜ் உங்களுக்கு அனுப்புனேன் அப்படின்னா வாட்ஸ்அப் ஹேங் ஆயிடுங்க. இந்த பிரச்சனை நான் பலமுறை சந்திச்சிருக்கேங்க. அப்புறம் மெட்டா டீம் கிட்ட பேசி 4 days or 3 days நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாத போயிடும். கம்ப்ளீட்டா எல்லாருமே ஒரு 1 or 2 daysல ஜாயின் பண்ணிடுவாங்க. இன்னும் புகழ் மையத்திலேயே நமக்கு இப்போ வரைக்கும் 100, 150 தான் வந்திருக்குங்க. இன்னும் 200 பேருக்கு மேல உள்ள வரது இருக்குங்க. அதனால போட்டுறேன் விரைவில். ஒரு டெய்லியும் நைட்ல ஒரு முறை நான் சிலபஸோ அந்த கொஸ்டின்ஸோ இன்னொரு முறை அப்டேட் பண்ணி விடுறேன். குரூப்ல போட்டு விடுறேன். அப்பப்போ போடாம டேக்கு ஒரு முறை போட்டு விடுறேங்க. புதுசா ஆட் ஆனவங்க அதை பார்த்துக்கிட்டோம். பழைய ஆளுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. வந்ததே வருதேன்னு சொல்லி கஷ்டப்பட வேண்டாம். ஒரு 1 வீக்குக்கு. ஓகேங்களா? ஓகேங்க சார். ரைட் மேடம். பாருங்க, இதோட அந்த ஓப்பன் ஸ்கூலோட ஓல்டு போர்ஷன் முடியுதுங்க. யூனிட் 1ல ஓல்டு போர்ஷன் முடியுது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் அனுப்பியிருப்பேன். அந்த டைம் டேபிள்ல இன்னைக்கு வந்து நியூ போர்ஷன் ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருப்போம். அந்த நியூ போர்ஷன் அப்படிங்கிறது யூனிட் 1ல இங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கிருந்து வரக்கூடிய அடுத்து ஒரு 11 பேஜ் இன்னைக்கு உண்டான கிளாஸுங்க. சும்மா நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டிடுறேன் என்னவெல்லாம் நியூ கண்டென்ட்ல போட்டிருக்காங்க. நான் இன்னைக்கு கிளாஸ்ல அங்க சிலபஸ்ல உங்களுக்கு டைம் டேபிள கொடுத்தது மட்டும் இந்த இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரக்கூடிய விஷயங்கள். ஸோ இதை தான் நீங்க எழுதணுமா அப்படின்னு கேட்குறீங்க. எழுதாதீங்க. என்ன எக்ஸ்ட்ரா இதுல நான் எழுதுறனோ அதை வேணுமா தான் நோட் பண்ணிக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபா அனுப்பி வச்சிடுறோம். அந்த அன்னைக்கு கிளாஸுக்கு முன்னாடி ஒரு 2 days கேட்டீங்க. அந்த 2 daysக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் முழுக்க ஆக்சுவலி இந்த 2 ஹவர்ஸ்ல நம்ம இதை பினிஷ் பண்ணாதான் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா அந்த டைம் டேபிள கிளியர் பண்ண முடியும். அப்படி போட்டிருக்கேன் சில நேரங்கள்ல முடியல அப்படின்னா நம்ம அடுத்த கிளாஸ் தான் கொண்டு போகணும். பாருங்க இதுல கொஸ்டின் பேட்டர்ன்லேயே கொண்டு வந்துட்டேன். சிலதெல்லாம் அங்கேயே எக்ஸாம்பிள் ப்ரிப்பேர் பண்ற போது நீங்க MCQவும் சில விஷயங்களை பார்த்துக்கலாம். ஸோ இது முடிய இன்னைக்கு உண்டான கண்டென்ட் தாங்க கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து மேலேருந்து பார்ப்போம். இதை தான் உங்களுக்கு நான் கிளாஸ் முடிஞ்ச உடனே அனுப்பி வச்சிடுறேன். அதுக்கு அடுத்துக்கு உண்டான கிளாஸுக்கும் தேவையான மெட்டீரியலை பிஃபோரா ஒரு 2 days போட்டுறேன். ஓகேங்களா? வேற ஏதாவது கேட்கணும்னா? கிளாஸ் டெய்லி எந்த டைம் தானாங்க சார்? மோஸ்ட்லி டெய்லியும் வழக்கமா 7:30 to 10க்குள்ள ஏதோ ஒரு டைம் போட்டுடலாங்க. இல்ல டைம்ல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்களா? 8 to 10 போட்டுடலாம், கம்ஃபர்டபுளா இருக்குன்னு பாக்குறேன். எல்லா நாளுமே நமக்கு ரெக்கார்டட் வரதில்லைங்க. சிலபஸ்ல எங்கெல்லாம் டைம் டேபிள் எங்கெல்லாம் ஜூம் அப்படின்னு லைவ்னு கொடுத்துருக்கோன்னா அந்த டேட்ல மட்டும்தாங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். இந்த டைம் ஓகேன்னா பாருங்க. இதே நேரத்துல உங்களுக்கு வேற அதர் மேஜர் உள்ளவங்களுக்கு எங்கேஜ் ஆயிருக்கு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏதாவது ஒரு தியாகம் பண்ணி ஆகணும். இதை ரெக்கார்டில் பார்க்கணும், இல்ல அதை ரெக்கார்டில் பார்க்கணும். சார் சொல்லுங்க சார். சப்போஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண டெமோ இதுல வந்துருமா சார்? வீடியோல வந்துருமா? ரெக்கார்ட் வீடியோ வந்துரும்ல? அடுத்த நாள் அந்த 60 வீடியோவோட இது காலையிலேயே 61வது வீடியோ வந்து உட்காந்துருங்க. ஓகே சார். ஓகே. ஏற்கனவே 60 கொடுத்துருக்குறோம். 61 இது காலையில மார்னிங் உங்களுக்கு அதுல வந்துருங்க. ஆமா சார். சார் 60 ஆனா எங்க வீடியோல 61 காமிக்கு சார். 61ன்னு காட்டுதுங்களா? ஆமா சார். சார் அது பாக்குறேன் சார். எங்கேயாவது நான் சீரியல் நம்பர் மிஸ் பண்ணிருக்கேன்னா என்னன்னு தெரியல. கடைசி 2 வீடியோ பாத்துக்காங்க. இது கடைசியில் வந்து உட்காந்துக்கும். ஓகேங்களா சார்? கிளியருங்களா? சரி, ஓகே.
எப்பவுமே நீங்க இன்னைக்கு பாக்குற கிளாஸ் நாளைக்கு வந்து அதுக்கு அடுத்த சீரியல் நம்பர்ல இருக்குங்க, அது பாத்துக்கோங்க. சார் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இனிமேல் தான் நடத்திட்டீங்களா சார்? இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்பதான் சார் ஜென்ரலா தான் பேசிட்டு இருக்கோம், இப்பதான் ஆரம்பிக்க போறோம். ஓகே. குட் ஈவினிங் சார். எஸ் மேடம். சார் நீங்க பேசும்போது மத்தவங்கள மியூட்ல போட சொல்லுங்க சார். ஒரே இல்ல, நான் ஜென்ரலா பேசிட்டு நானே மியூட்ல போட்டுறேன், எல்லாருமே பேச Okay, முடியாத மாதிரி போட்டுறேன். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ண அவங்கள ரிலீஸ் பண்ணி விடுறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். முதல் கிளாஸ்ங்கிறதுனால என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாரும் பேச அலோவ் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து சரியா போயிடுங்க, அதுக்கப்புறம் இங்க மானிட்டர் பண்ணிக்கலாம். ஜென்ரலா ஏதாவது உங்க சைடு இருந்து தேவைப்படுதாங்கிறதுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். இல்லைங்க சார், ஒருத்தர் பேசினா பரவாயில்ல, எல்லாருமே ஒரே டைம் அவ்வளவுதான். வரும் எல்லாருமே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவங்கவுங்க அவங்களுடைய ஆதங்கத்துக்காக பேசுறாங்க. இன்னைக்கு மட்டும் பேசிட்டோம், அதுக்கப்புறம் சரிப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ப்ராப்பரா போகலாம். இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு உங்களுக்கு வந்துருங்க. இடையில நம்ம இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் கட் பண்ணிட்டு கூட நம்ம யூடியூப்ல ஏற்றி அதுக்கப்புறம் உங்க வெப்சைட்ல வர மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு இன்னைக்கு பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் ஃபார் தி சோசியலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப். சமூகத்துல பின்தங்கிய மக்களுக்கு என்னென்ன கல்வி வாய்ப்புகள்லாம் இருக்கு, அவங்க கல்வி கொடுக்கறதுல என்னென்ன பாதிப்புகள் இருக்கு, கல்வி பெறுவதில் என்ன சிரமங்கள் இருக்கு, எது தடைகள் இருக்கு, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப புதிய கண்டென்ட். எல்லாமே இந்த புதிய கண்டென்ட்டை பொறுத்தவரையில நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ல சில விஷயங்களை பேசியிருப்பாங்க. அது தொடர்ந்து நம்ம பல கிளாஸ்ல ப்ரீவியஸ் கிளாஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கிறோம். NEP 20ல அதை பத்தி பேசியிருக்கிறோம். அது பேசுறது இங்க அப்படியே சிலபஸா கன்வெர்ட் ஆகி வந்திருக்குங்க. ஸோ இப்போ இந்த ரெட் கலர்ல நான் போட்டிருக்கிறது சமூகத்தில் பின்தங்கிய சமூகத்துல பின்தங்கிய மக்களுக்கான கல்வி அப்படிங்கிறது தான் அங்க கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு கல்வி கொடுக்கறதுல என்ன சார் சிரமம் இருக்கு, இல்ல கல்வி கொடுக்க முடியாதா, சமரசமா கொடுக்க முடியாதா, அல்ல அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். டெஃபினேஷன் பாருங்க, சோசியலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ இது தமிழ்ல வந்து சமூகத்தில் பின்தங்கியவர்கள் அப்படின்னு யாரை காயின் பண்றாங்க, அவங்களுக்கான சட்ட பிரிவுகள் என்ன அப்படின்லாம் பார்க்க போறோம். சமூகத்தில் பின்தங்கியவர்கள். அப்ப சமூகத்துல யாரெல்லாம், அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 லாங்குவேஜ்லயுமே இருக்கு. சோசியலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஆர் தோஸ் மார்ஜினைட் டியூ டு காஸ்ட், ட்ரைபல், ரிலிஜன், ஜெண்டர் அண்ட் பாவர்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினேஷன்ஸ் எல்லாம் கேட்க சான்ஸ் இல்லைங்க. ஆனா ஒரு முறை பெண் கல்வியை பத்தி ஒரு டெஃபினேஷன் வந்து டிஆர்பிலே கேட்டிருக்காங்க. அந்த ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுத்துட்டு அந்த டிஆர்பில அது யாரு சொன்னாங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால இதை சர்வசாதாரணமா விட்டு போக முடியாது. அதனால ஒரு கிளான்ஸ் வந்து அதை நீங்க பார்த்துக்காங்க, அது என்னதான் இருக்கு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் நீங்க அதெல்லாம் பார்த்துக்கணுங்க. நெக்ஸ்ட், சமூகத்தில் பின்தங்கியுள் என்பது ஜாதியால, இனத்தால, மதத்தால, பாலினத்தால, ஏழ்மை காரணமாக அவர்களை வந்து நம்ம புறக்கணிக்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சமூகத்தில் இவர்கள் வந்து பின்தங்கியவர்கள் அப்படின்னு சொல்லி. அப்படியே ஒரே செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணிட்டு. நம்பர் அனுப்பியிருக்காங்க, என்ன நம்பர்னு பார்த்து போட்டு விடு. அங்க கேட்குது உள்ள நம்பர், இங்கே நிற்கணும், அதான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இப்போ எதனால அந்த பின்தங்கியவர்களை காயின் பண்றது எதால அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜாதியால, இனத்தால, மதத்தால, பாலினத்தால, ஏழ்மை காரணமாக இதெல்லாம் புறக்கணிக்கப்பட்டவர்கள், சமூகத்துல ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், பின்தங்கியவர்கள் அப்படி ஒரு டெஃபினேஷனை கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது ஒரு கிளான்ஸ் படிச்சுக்காங்க, மற்றபடி இல்லை ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நான் எந்த இடத்துல எல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் கொடுத்து ரீட் பண்றேனோ அதை நீங்க பார்த்துக்கிட்டா போதும். இப்போ உதாரணத்துக்கு யார் யாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. SC, ST, OBC எல்லா கம்யூனிட்டியுமே சொல்லியிருக்காங்க. மைனாரிட்டி, உமன்ஸ், டிசபிள்டு, மைக்ரண்ட். தமிழ்ல படிச்சு பாருங்க. SC, ST, OBC, சிறுபான்மையோர், அப்புறம் பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், இடம் பெயர்ந்தோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மைக்ரண்ட், இப்போ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைங்க இந்த மைக்ரண்ட் அப்படின்னு. எல்லாருமே நீங்க இப்போ டீச்சர் ஆகி ஸ்கூலுக்குள்ள போறீங்க. மைக்ரண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்கூல்லுமே இருக்கு. அப்பாயின்மெண்ட்டுக்கு மிக முக்கிய காரணமா வைக்கிறது இந்த மைக்ரண்ட்டும் கூட. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இப்ப நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே இங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஆதார் நம்பரே இருக்காது. நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைங்க தமிழ்நாட்டுக்குள்ள வர்றாங்க, அவங்களுக்கு ஆதாரே கிடையாது. அப்போ நமக்கு ஒரு சட்டம் போட்டிருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், RTE 2009 அப்படிங்கிறது. நிறைய டிஆர்பியில் இது விரிவாக்கம் கேட்டிருப்பாங்க. RTE 2009 அப்படிங்கிறது
1/4/2010 கொண்டு வரப்பட்ட கட்டாய கல்வி உரிமை சட்டம். அப்ப இந்த சட்டப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வியை இலவசமா கொடுக்கும். இந்த சட்டப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி எப்படி கொடுக்கணும்னா ஃப்ரீயா கொடுக்கணும். அப்ப நார்த் இந்தியாவில இருந்து, பீகார்ல இருந்து, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஒரு குழந்தை தமிழ்நாட்டுக்கு செங்கல் சூளைக்கு வருது அப்படின்னா அந்த குழந்தைக்கும் சட்டப்படி கல்வி கொடுக்கணும். ஆனா சட்டம் என்ன சொல்லுது? ஆதார் நம்பர் வேணும். ஏன்னா இஎம்ஐஎஸ் அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கு. அதெல்லாம் எல்லா குழந்தைங்களையும், பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களையும் கண்காணிக்கிறாங்க. ஸ்கூல்ல காலேஜுக்கு போகும்போது உமிஸ், UMIS அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது ரெண்டுமே இப்போ நீங்க கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இஎம்ஐஎஸ் கொஞ்சம் ஓல்ட் ஆயிடுச்சுங்க. எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னா எமிஸ், எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு பேர் இதுக்கு. ரைட்டுங்களா? இதெல்லாம் கூட இப்ப ரீசெண்டான அப்ரிவேஷன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எல்லா குழந்தைகளையும், பள்ளியில படிக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதில் தான் இருக்குங்க எமிஸ்ங்கிறது. அப்படியே பள்ளி +2 முடிச்சுட்டு எங்க வருவான்னா அவன் எல்லாம் காலேஜுக்கு போவான். அவனை கண்காணிக்கிறது உமிஸ். யூனிவர்சிட்டி, யூ ஃபார் யூனிவர்சிட்டிங்க. யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ அந்த நம்பரை வச்சு நமக்கெல்லாம் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை வச்சுக்கிட்டு நீங்க இனிமேல் ஃபியூச்சர்ல வரக்கூடிய குழந்தைங்க இன்டர்வியூக்கு போயிடலாம். எல்லா குழந்தைங்களுக்குமே ஒரு 11 இலக்க எண் கொடுத்துருப்பாங்க. அந்த எண்ணை வச்சுக்கிட்டு இன்டர்வியூக்கு போனாங்க. நம்ம இப்போ 10th சர்டிஃபிகேட் கொண்டு போறோம், +2 சர்டிஃபிகேட் கொண்டு போறோம், இப்படி 1 by 1 தூக்கிட்டு போறோம். படிச்சு வரைக்கும் எடுத்துட்டு போய் இன்டர்வியூ பேனல் அட்டன் பண்ணி அப்புறம் டிஆர்பி கிளியருக்கு அப்புறம் போய் சிவி பண்ணிட்டு வரோம். ஃபியூச்சர்ல அதெல்லாம் வராது. அவங்க கொடுக்குற நம்பரை தூக்கிட்டு போனாவே போதும். அதில் நம்மளோட ஒட்டுமொத்த ஜாதகமே உள்ள இருக்கும். எப்போ 1ஆம் கிளாஸ் படித்தோம், தமிழ் மீடியத்துல படிச்சுமா, இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சுமா, என்டையருமே இருக்கு. எக்ஸப்ட் ஜாதகத்தை தவிர மீது எல்லாமே எமிஸ்லயும் உமிஸ்லயும் உள்ள வச்சிருக்காங்க. ரைட்டுங்களா? அதை கிளியரா பார்த்து வச்சுக்காங்க. ஸோ அப்போ இதெல்லாம் கேட்கலாம். இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் தாங்க. அதுல இப்போ எல்லா குழந்தைங்களுமே இதுல வந்துடுறாங்க. இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, மைக்ரண்ட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க. மைக்ரண்ட் அப்படின்னா புலம்பெயர்ந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த மைக்ரேட் ஆகி வெளியே போற குழந்தைங்களை கண்காணிக்கிறதுக்கே ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே மேல ஒரு SSAங்கிறத பார்த்துட்டு வந்திருப்போம், சர்வ சிக்ஷா அபியான். அதுக்குள்ள வந்து OOSC அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. OOSC, அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன். பண்றீங்களா? இந்த OOSCக்கு என்ன விளக்கம்னு சொல்றதுக்கு யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ண முடியுமா? ஸ்கூலுக்கு வெளியே சார் ஓஓஎஸ்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து வெளியே போயிடும். வெளியே போயிருக்கு. அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் அப்படின்னு பேருங்க. அவுட் ஆஃப், அப்படியே மியூட் பண்ணிக்கலாம், அப்படியே மியூட் பண்ணிக்காங்க. அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன், அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் அப்படின்னா மாணவர்கள் வந்துருவாங்க, ஸ்கூலுக்கு ப்ராப்பரா வரமாட்டாங்க, மைக்ரேட் ஆகி போகலாம். நம் பசங்களே இங்கிருந்து வேற டிஸ்ட்ரிக்ட் போகலாம், பெங்களூருக்கு, திருப்பூருக்கு, இந்த மாதிரி இடங்களுக்கு வேலைக்காக போயிடலாம். இப்படி நிறைய பேரிஸ் அதில் இருக்குங்க, அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன். இதை இப்ப அன்பில் பொய்யா மகேஷ் இதெல்லாம் ஆரம்பத்துல இருக்கு. 2002 SSC ஆரம்பிச்சுல இருந்து OOSC அப்படிங்கிற பேர் தான் வச்சிருக்காங்க. இப்ப ரீசெண்டா அதுக்கு வேற பேர் மாத்திட்டாங்க. அதெல்லாம் கேட்கலாம் டிஆர்பில. ACIS அப்படின்னு இதை பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன். எல்லா குழந்தைங்களும் வெளியில இருக்காங்க, ஸ்கூலுக்கு வெளியே இருக்காங்க, அவங்கள உள்ள கொண்டு வரணும். அதனால இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க பாருங்க, இதுக்கு பேர் அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன். புதுசா இப்ப அன்பில் பொய்யா மகேஷ் அவர்கள் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆன பிறகு இதுக்கு வச்சுங்கிற பேரு ஆல் சில்ட்ரன் இன்சைட் த ஸ்கூல். எடுத்து ஒரே மீனிங், வெளியே இருக்கிற பையனை உள்ள கொண்டு வரணும். ரைட்டுங்களா? இதெல்லாம் யாருடைய முயற்சியால் ஆகும் அப்படின்னா சர்வ சிக்ஷா அபியான்ல இருக்கிற பணியாளர்கள். இனி நீங்க உள்ள ஸ்கூலுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்களும் தான் இதை பார்த்துக்கணும். +2 முடிச்சுட்டு அவன் காலேஜ் போய் சேர்ற வரைக்கும் அதை கண்காணிக்கணும். அதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் முன்னெடுத்துக்குதுங்க. ஸோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்காங்க. ஸோ அப்போ யாரெல்லாம்னா SC, ST, OBC, சிறுபான்மையோர், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், இடம்பெயர்ந்தோருக்கு தான் அங்கே சைடில் இவ்வளோ பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காங்க. நிறைய கேள்விகள் அப்படி அடிஷ்னலாக சைடில் 1 by 1 ஆட் பண்ணிட்டே வருவேன்.
ஸோ இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜுக்கான இத விஷயங்களா பார்க்குறோம். ஒன் மோர்ஸ் இந்த 2 பாயிண்ட்டும் சும்மா நீங்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன், கல்வியோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத ஜஸ்ட் லைக் தட் நீங்க ரீட் பண்ணிட்டு வாங்க. எம்பவர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ரிமூவ்ஸ் இன்இக்வாலிட்டின்னு போட்டிருக்காங்க. கல்வி மனிதனை தன்னம்பிக்கையுடன் உருவாக்கி சமத்துவத்தை உருவாக்குகிறது. அப்போ கல்வி நம்ம பயின்றமே ஆனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கை உருவாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சமத்துவம் பெருகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சார் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்களா, இந்த கீ பாயிண்ட் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னா 1, 2, 3 ஸ்டேட்மெண்ட்ல இப்ப எல்லாம் கொஸ்டின் கொஞ்சம் டஃபா வரதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இடங்கள்ல இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கீ பாயிண்ட் எல்லாம் மைண்ட்ல நிறுத்துறதும் சிரமம் தான். அதை மீறி யார் நீங்க ஒன்ஸ் படிச்சுட்டு இந்த லைனை எங்கேயோ பார்த்தமே அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல தூக்கிட்டு போங்க. அப்புறம் பாருங்க, கௌரவம், வளர்ச்சி, ஜனநாயகத்திற்கான அடித்தளம் அப்படின்னு போடுறோம். என்சூர் த டிஜினிட்டி, டெவலப்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி. ஸோ இது எல்லாமே கல்வியோட முக்கியத்துவத்துக்குன்னு ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷனை நீங்க ஒருக்க படிச்சுட்டு மட்டும் விட்டா போதும். இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டும் கிடையாது. இதெல்லாம் நீங்க ஸ்பாட்ல வரக்கூடிய ஆப்ஷன்ல த பெஸ்ட் எதுன்னு கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடலாம். அடுத்ததுங்க, அந்த கல்வியை கொடுப்பதற்கு என்னென்ன தடையாக இருக்கிறது. பின்தங்கியவர்கள்னு சொல்லிட்டோம். மேல ஒரு சில காஸ்ட் எல்லாம் நம்ம காட்டியிருந்தோம். அந்த காஸ்ட் எல்லாம் காட்டியிருக்கும் போது அவங்களுக்கு கல்வி கொடுப்பதுல என்னென்ன பேரிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. சமூக தடை, இந்த மாதிரி இதெல்லாம் வைப்பாங்க ஆப்ஷன்ல. கல்வி வழங்குவதில் தடையாக இருக்கக்கூடிய காரணிகள் எது அப்படின்னு கேட்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பேரிஸ் ஆஃப் கிவிங் எஜுகேஷன், அந்த மாதிரி கேட்கலாம். கல்வி வழங்குவதில் தடையாக இருக்கக்கூடிய காரணிகள் எது? ஆப்ஷன்ல சோசியல், எக்கனாமிக்ஸ், கல்ச்சரல், இன்ஸ்டிடியூஷனல் பேரிஸ், இந்த மாதிரி ஆப்ஷன் வைக்கலாம். சமூக தடைகள், பொருளாதார தடைகள், கலாச்சார தடைகள், நிறுவனத்தினுடைய குறைபாடுகள், இதில் எது சரி தவறு அந்த மாதிரி வைக்கலாம். எது இல்லைங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இதெல்லாம் நம்ம ஒன்ஸ் படிச்சுட்டு போயிடணுங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க கூடாது. சமூக தடைகள் என்னென்ன வருதுன்னு பார்க்க முடியும். சாதி ஒரு பிரச்சனையா இருக்கலாம். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா எம்பிசி படிக்கிற குழந்தைங்க ஸ்கூல்ல அந்த இடத்துல ஒரு இஷ்யூ இருக்குன்னா, மைனாரிட்டி ஸ்டூடெண்ட் இப்போ ஒரு SC ST இருந்தாலும் அந்த பிள்ளைங்களை அங்க சேர்த்தவே மாட்டாங்க. கேட்டுங்களா? இப்போ எங்க சைட்ல அந்த மாதிரிலாம் இருக்குங்க. எல்லாருக்குமே தெரியும். இளவரசன் திவ்யா விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்கூலே இப்போ 1 கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஸ்கூல் இருக்கணும்னு தெரியும். ஆனா அந்த இடத்துல ஒரு பக்கமாவே 3 ஸ்கூல் 4 ஸ்கூல் பக்கமாவே இருக்கும். ஹாஃப் கிலோமீட்டர்லயே இருக்கும். ஸ்ட்ரென்த்தே இருக்காது. ஓப்பன் பண்ணிக்கிட்டாங்க சில பிரச்சனைகளால. கடைசியில் பார்த்தா ஒரு ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு ஸ்கூல்ல 2 குழந்தைங்கிறாங்க, 2 டீச்சர் இருக்காங்க. அதை நான் பார்க்குறேன், அதெல்லாம் விசிட் போயிருக்கேன். அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னும் 2 ஸ்கூல் இருக்குங்க. ஒன்னு எம்பிசியா இருக்கு, ஒன்னு முழுக்க தாழ்த்தப்பட்ட குழந்தைங்களா இருக்காங்க. ஒரு குழந்தைங்க கூட அங்க இங்க இருந்து பக்கம் ஊர் தான். ஆனா போக முடியறது இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி அந்த தடைகள் இருக்கு. அப்படியே கொஞ்சம் மைக்கு மேல கவனம் இருக்கட்டுங்க. பேசி முடிச்சுங்க அப்படியே மியூட்ல போட்டுக்காங்க. ஸோ அதனால சோசியல் பேரிஸ் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம் மிக முக்கியமானதுங்க. ஏழ்மை, குழந்தை தொழிலாளர் பிரச்சனை, இதெல்லாம் மிகப்பெரிய ஏழ்மை காரணமாக இன்னைக்கு சாப்பாடு வேணும் இல்லைங்களா? என்ன செய்ய முடியும்? பேரண்ட் இருக்க மாட்டாங்க, சிங்கிள் பேரண்டா இருப்பாங்க, பேரண்டே இல்லாம இருப்பாங்க. அதனால படிக்க முடியாம போகலாம். அதனால சைல்ட் லேபரா போயிடுவாங்க. இந்த சைல்ட் லேபர் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சு ஸ்கூல்ல சேர்த்தோம். அதெல்லாம் ACIS வேலையா இருக்குங்க. ஆல் சில்ட்ரன் இன்சைட் த ஸ்கூல், அவங்க பார்த்துப்பாங்க. கல்ச்சுரல், மொழி மற்றும் பழக்க வழக்கங்கள், கலாச்சார தடைகள்னு போட்டிருக்காங்க. மொழி ஒரு பிரச்சனையா இருக்கலாம் கல்வி கற்பதுல. ஒரே குடும்பத்துல 2 லாங்குவேஜ் பேசுறவங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க. அம்மா ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க, அப்பா ஒரு லாங்குவேஜ் பேசுவார். ஒரு இன்டர் ரிலிஜியன் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தை அப்பா ரிலேஷன் கிட்ட எல்லாம் உருதுல பேசுற மாதிரி வச்சுக்காங்க. அம்மாவெல்லாம் சௌராஷ்டிரா லாங்குவேஜ் பேசணும்னு வச்சுக்காங்க. குழந்தை எந்த லாங்குவேஜ் பேசும்? சரிங்களா? 2 பக்கமும் அது ஒரு மிகப்பெரிய பேரிஸா இருக்கும். அதனால இன்ஸ்டிடியூஷனல் குறைபாடுன்னு அடுத்த பாயிண்ட கொடுத்துருக்காங்க. ஆசிரியர்கள், பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் இல்லாமை, அப்புறம் பாகுபாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கொடுத்துருக்காங்க. பாகுபாடு அப்படின்னா என்னங்க? நிறுவன குறைபாட்டுல என்ன பாகுபாடுனா, கவர்மெண்ட் ஸ்கூலு, பிரைவேட் ஸ்கூலு, எய்டட் ஸ்கூலு, மைனாரிட்டி ஸ்கூலு, ஆரிய சமாஜ பள்ளிகள், கிறிஸ்துவ மிஷனரி பள்ளிகள், இந்த மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு லெவல் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். எய்டட் ஸ்கூல்ல, கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு ஸ்ட்ரக்சரா ஒரு லெவல்ல வச்சிருப்பாங்க. குவாலிட்டி பில்டிங் வசதி அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லா இடத்துக்கும் சமமா கிடைக்கும். இது எல்லாமே தான் பின்தங்கிய குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கொடுப்போம். வெல்ஃபேர் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் இஷ்யூ இருக்கிறதா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான தடைகள் இருக்கு குழந்தைங்க கல்வி கற்கிறதுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அப்போ நம்ம இன்ன வரைக்கும் பார்த்ததுல ஆசிரியர்கள் ரொம்ப தெளிவா ஞாபகம் வச்சிருக்கிறது, சமூகத்துல பின்தங்கியவர்களுக்கான கல்வியை பத்தி இன்னைக்கு பார்க்குறோம்னு தெரியணும். அதுல யாரெல்லாம் காயின் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும். ஆல் கம்யூனிட்டியுமே உள்ள வந்துருச்சுங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டி, டிசேபிள்டு, மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், புலம்பெயர்ந்தவர்கள் எல்லாமே ஒரு லிஸ்ட்ல கொடுத்துட்டாங்க. அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷனை மிஸ் பண்ணிடுங்க. அது சும்மா ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கான்னு சொல்லியிருந்தோம். பாரிஸை கண்டிப்பா படிங்க. அதுக்கு அடுத்ததுங்க கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ஒன்று கொடுத்துருங்க, அரசியலமைப்பு பாதுகாப்புகள். அப்ப என்னென்ன அரசியல் சாசன பிரிவுகள் இந்த பின்தங்கியவர்களுக்காக சப்போர்ட் பண்றதுக்காக இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை இதுல ஃபர்தரா பார்க்க போறோம். அரசியல் அமைப்பு பாதுகாப்புகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னா பாருங்க. இப்போ ஆர்டிகல் 15 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட் பண்ணும். ஆர்டிகல் 15 நமக்கு டிஆர்பிலே கேட்டிருக்காங்க. முந்தைய ஆண்டுல பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 15 எல்லாம் இருக்குங்க. பாகுபாடு மற்றும் எதிர்ப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப என்ன அப்படின்னா மேல சொன்ன அதே டெஃபினேஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டியூ டு காஸ்ட், ட்ரைபல், ரிலிஜன், ஜெண்டர், பாவர்ட்டி, இதனால பாகுபாடு பார்க்கறது. மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பு, பிறந்த இடத்த வச்சு கூட நம்ம பாகுபாடு பார்க்கறாங்க. இதுக்கு எல்லாமே பாதுகாப்பு கொடுக்கறது தான் ஆர்டிகல் 15. அதனால பாகுபாட்டுக்கு எதிர்ப்புன்னு போட்டிருக்காங்க. அப்ப இன்னும் இதை பிரீஃபா பார்க்கணும் அப்படின்னா மதத்தால, அடுத்தது இனத்தால, அடுத்து பாத்தீங்கன்னா சாதியால, அடுத்து பாத்தீங்கன்னா பாலினத்தால. பாலினம் மேல முதல் டெஃபினேஷன்ல எடுத்து படிச்சுக்காங்க, அதை கொடுத்துருக்கோம். சோசியலி டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்னு கொடுத்துட்டு டியூ டு காஸ்ட், ட்ரைபல், ரிலிஜன், ஜெண்டர், பாவர்ட்டி, செக்ஸ், இது எல்லாமே ஆர்டிகல் 15ல அதை வச்சு பாகுபாடு பார்க்க கூடாதுன்றதுக்கு தான் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? அப்புறம் பர்த் பிளேஸ், பிறந்த இடம், இவைகளால பார்க்கறது. இடத்தால கூட பாகுபாடு பார்க்கறது. இந்த இடத்துல வாழ்றவங்களாம், இப்ப சேரியில வாழ்றவங்களாம் ஒரு லெவலு, நகரத்துல வாழ்றவங்க, கிராமத்துல வாழ்றவங்க பிரிக்கிறோம் இல்லையா, அதை தான் சொல்றது ஆர்டிகல் 15. ஸோ ஆர்டிகல் 15 நீங்க சாதாரணமாக விட்டுறக்கூடாது. இதுலயே பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 15(1)ன்னு ஒண்ணு இருக்கு, ஆர்டிகல் 15(2) இருக்கு, ஆர்டிகல் 15(3) இருக்கு, ஆர்டிகல் 15(4) இருக்கு. ரைட்டுங்களா? இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். ஆர்டிகல் 15(5), ஆர்டிகல் 15(6). ஸோ மெஜாரிட்டி நீங்க 15 ஞாபகம் வச்சுக்கணும். மோஸ்ட்லி இதுதான் டிஆர்பில கேட்டிருக்காங்க. ரைட்டு, இவங்களை கொஞ்சம் சோதிச்சு பார்க்கலாம்னு நினைச்சு இங்க இருக்கிற ஆர்டிக்கல் ஏதாவது கேள்வி கேட்டாலும் அதுக்கும் தயாரா போகணும். அப்ப இதுல என்ன அப்படின்னா 15(1) என்ன அப்படின்னா பேதம் பார்க்க கூடாதுங்க. ரைட்டுங்களா? 15(1) அப்படிங்கிறது மேல சொன்னோம் இல்லையா, அதே தான். 15ல இந்த மதத்தால, இனத்தால, சாதியால, பாலினத்தால, இடத்தால அப்படின்னு போட்டிருக்கேன். பிறந்த இடத்தால. ரைட்டுங்களா? இதுல எல்லாம் பாகுபாடு பார்த்தா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கேயும் அதேதான். அப்படிப்பட்ட பாகுபாடை பார்க்க கூடாது. அப்ப பாகுபாடின்மை அப்படின்னு போட்டுக்கலாம். அதை வச்சு யாரும் பிரிச்சு பார்க்காதீங்கன்றது 15(1)ல இருக்கும். 15(2) என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இப்போ 15(2) பாருங்க. தெருவுல வசிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிள், ஸ்ட்ரீட்னா தெருன்னு போட்டுக்கலாம். அப்புறம் தண்ணி பயன்படுத்துறாங்க இல்லையா, நீர்த்தேக்க தொட்டியை பயன்படுத்துதல் கூட பாகுபாடு. நிறைய இடங்கள்ல பார்த்தோம், தண்ணியில மழம் கலந்துட்டாங்க. ரைட்டுங்களா? இந்த தண்ணியை குடிக்கிறவங்க, யூஸ் பண்றவங்க இந்த இடத்துக்கு வர, இந்த தண்ணி மீன்ஸ் இந்த கிணத்துல இந்த ஆளுங்க தண்ணி பிடிக்கக்கூடாது. சில இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அதாவது அவங்களுக்கு தனி கனெக்ஷனே கொடுத்துருப்பாங்க. அவ்வளவு பாகுபாடு பார்க்கறது. தெரு தனி தெரு, தீண்டாமை சுவர் வச்சிருப்பாங்க. ஹோட்டல்ல, ரைட்டுங்களா, ஹோட்டல்ல போனா அந்த மாதிரி டீ கடையில தனி டம்ளர் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான பாகுபாட்டுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிற ஆர்டிக்கல் எதுன்னு கேட்டாங்கன்னா 15ல சப்செக்ஷன் 2ன்னு பார்த்தோம். எப்பவுமே ஆர்டிக்கல் ஒரு கதை சொல்ற, நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. ரோமன் லெட்டர் யூஸ் பண்ணியிருந்தா அதுக்கு பேரு சாப்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சாப்டர். நம்பர் 1, 2, 3 யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு பேரு செக்ஷன். அதே நம்பர் பிராக்கெட்ல யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு பேரு சப்செக்ஷன். இந்த மாதிரி ஸ்மால் ரோமன் லெட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சாரி, எஸ் கரெக்ட். ஸ்மால்ல இந்த மாதிரி ரோமன்ல பிராக்கெட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பேரு கிளாஸ். அதே ஏபிசின்னு இந்த லெட்டர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு பேரு சப் கிளாஸ். இப்ப நீங்க இங்க பாருங்களேன், 15னா அதுக்கு பேர் என்னன்னு பாருங்க. நம்பர் மட்டும் தனியா நின்றா செக்ஷன்,
ஆர்டிகல் 15 செக்ஷன் 15 என்ன சொல்லுதுன்னா மதத்தால, இனத்தால, சாதியால, பாலினத்தால, பிறந்த இடத்தால பாகுபாடு பார்க்கறது என்ன செக்ஷன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டாங்களன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த செக்ஷனுக்கு அது பேர் செக்ஷன். அதே பாருங்க இங்க 15ல 2ன்னு போட்டுக்கிறேன். 15வது செக்ஷன்ல 2வது சப் செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா தெருக்களை தனியா பயன்படுத்துறது, தண்ணியை தனியா தண்ணியில பாகுபாடு இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடியது. இந்த உள்ள 2 பிராக்கெட் பண்ணி அது பேர் சப் செக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 17ல 1ல ஏவுல இப்படி போட்டிருந்தா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கணும். ஆர்டி ஆக்ட்ல இருக்குங்க இது. ஆர்டி ஆக்ட்ல நான் உதாரணத்துக்கு சொல்லிட்டு வரேன். செக்ஷன் 17 அப்படின்னா குழந்தைகளை மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ தண்டிக்க கூடாது. ப்ராபிகேஷன் ஆஃப் பிசிக்கல் பனிஷ்மெண்ட் அண்ட் மென்டல் ஹராஸ்மெண்ட் டு த சில்ட்ரன் அப்படின்னு சொன்னா 17. இதுல 1 என்ன அப்படின்னா அப்படி குழந்தைங்களுக்கு தண்டனை கொடுத்தா ஆசிரியருக்கு என்ன தண்டனை கிடைக்கும், அது 1. ஏ என்ன சொல்றது அப்படின்னா அந்த தண்டனை இருந்து எப்படி வெளியே வர்றது அந்த மாதிரி. 17th செக்ஷன்ல 1ங்கிற சப் செக்ஷன்ல ஏ அப்படிங்கிற சப் ஆக்சுவலி ஏ தான் கிளாஸ். இந்த 1 இது 2 இடமாத்தி போட்டுங்க. இங்க கிளாஸ் வரணும், இங்க சப் கிளாஸ் போகணும். ஸோ அப்போ கிளாஸ்ல சப் கிளாஸ்ல இந்த மாதிரி மீனிங். ஸோ அவ்வளோ டெப்தா படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க டைரக்டா இந்த விஷயங்களை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். செக்ஷனு சப் செக்ஷன். அப்போ 15ல 2 என்னன்னு புரிஞ்சிருக்கும். 15ல 3க்கு வருவோம். இது என்ன அப்படின்னா பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு திட்டம். என்ன பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு திட்டம்னா ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் ஃபார் உமன் சில்ட்ரன் அப்படின்னே பேர். 15(3) இந்த சமூகத்துல பின்தங்கிய குழந்தைகளுக்கு சிறப்பு திட்டங்கள் கொடுக்கிறது. பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு திட்டம். பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு திட்டம். பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு திட்டம் அப்படிங்கிறத இதுல மைண்ட்ல வச்சுக்காங்க. பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு திட்டம். பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு திட்டம் அதை பார்த்துக்காங்க. 15ல 1 ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் ஃபார் உமன் சில்ட்ரன் அப்படிங்கிறது 15ல 3. அடுத்து 15ல 4 வந்துடுறேன். 15ல 4 என்ன அப்படின்னா அந்த பின்தங்கிய குழந்தைங்களுக்கு கல்வியில முன்னுரிமை கொடுக்கணும், சிறப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது. பின்தங்கிய கல்வியில் பின்தங்கிய குழந்தைகளுக்கான சிறப்பு. கல்வியில் பின்தங்கிய குழந்தைகளுக்கான சிறப்பு திட்டம். ஷார்ட்டா நோட் பண்ணிக்காங்க. கல்வியில் பின்தங்கிய குழந்தைகளுக்கான சிறப்பு திட்டம். பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு திட்டம் இது ஒட்டுமொத்தமா எல்லா குழந்தைகளுக்குமான சிறப்பு திட்டம். 15ல 4 கொடுத்துருக்காங்க. இதே ஒண்ணு 15ல 5 என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த நிறுவனங்கள் இன்ஸ்டிடியூஷனே வச்சு நடத்திக்கிறது. பின்தங்கியவர்களுக்கான சிறப்பு கல்வி நிறுவனம் அதுல இடஒதுக்கீடு கொடுக்கறது. அப்ப அரசு கல்வி நிறுவனங்களில் 15ல 5 அரசு கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு. ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அரசு கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு. இன்னும் 1 கொடுத்துருக்காங்க. இந்த 15ல 6 டிஆர்பில கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. 15ல 6 டிஆர்பில கேட்கலாம். என்னன்னு பாருங்க. இப்ப ரீசெண்டா ஒரு இது போட்டு அதுக்கு மத்திய சர்க்கார் ஒரு திட்டத்தை கூட தீட்டி, திட்டங்கிறத விட ஒரு செக்ஷனை கொடுத்தாங்க. அது கொஞ்சம் பேசு பொருளா இருந்ததுங்க. இப்ப நான் வேணா ஒரு கீ பாயிண்ட் கொடுக்குறேன். யாராவது ஷேர் பண்றவங்க பண்ணிக்காங்க. 10% என்னங்க ஞாபகத்துக்கு வருது? சாரிங்க 7.5% என்னங்க ஞாபகத்துக்கு வருது எல்லாருக்கும்? நீட் எக்ஸாம்ல அந்த இது கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க படிச்சு மார்க். ஆமா, அரசு பள்ளியில படிக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும். எந்த கிளாஸ்ல இருந்து எந்த கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கணும்? 7.5 வரணும்னா
தமிழ் மீடியத்துல படிக்கணுமா? Standard to 12th standard, sir. 5th to 12th. வெரி குட் மேடம். 5th to 12th தான் கணக்கு. இப்போ இந்த ஃப்ரண்ட்ல 1 to 5 6னே வைங்க. 1 to 5 இருக்கு. 1 to 5 வந்து பிரைவேட்ல படிச்சுக்கலாம், நோ இஷ்யூ, ரைட்டு. 6 to 12 அரசாங்க பள்ளியில படிக்கணும். அது தமிழ் மீடியத்துல படிக்கணுமா, இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கணுமா? எந்த மீடியத்துல படிச்சாலுமே எது படிச்சாலும் ஓகேங்க சார். எந்த மீடியத்துல படிச்சாலும் உண்டுங்க. எப்படி இப்ப 7.5னா டக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்க நீங்க போற எக்ஸாம்ல. 7.5 வந்து எந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? பாதி பேர் மாட்டிப்பாங்க. எல்லாருக்குமே 7.5 பத்தி தெரியும், ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு. ஆனா எந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஸ்டின் மார்க்ல இருக்கும். தேடி தேடி இதெல்லாம் படிங்க. எனக்கும் தெரியல, அசைன்மெண்டா கொடுக்குறேன். அந்த மாதிரி 10.5 அப்படின்னா 10%னா என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னு எல்லாருக்கும்? அதாங்க 15ல 6. 15ல 6 அப்படிங்கிறது 10% அப்படின்னு சொல்றோம். பொருளாதாரத்துல பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடுன்னு கொடுத்தாங்க. அது மிகப்பெரிய பேசு பொருளாவே வந்துச்சுங்க, ரைட்டுங்களா? யாருக்கு கொடுத்தாங்கிறத பாத்துக்காங்க. நான் இது அப்புறம் பேசணும்னா பிரச்சனை ஆயிடும். நீங்க புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். அதனால சில விஷயங்களை சூழலை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்ப 15ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுதான் இங்க இது எல்லாமே வந்து பொருளாதாரத்துல பின்தங்கியவர்களை சாதியால, இனத்தால, மதத்தால, பாலினத்தால, ஏழ்மையால. இப்ப ஏழ்மைன்னு வரும்போது அந்த 10% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அப்ப இது எல்லாமே தெரிஞ்சுக்காங்க. 1ல ஆரம்பிச்சு 6 வரைக்கும் போட்டல 6 ரொம்ப ரொம்ப முக்கியம். 1ம் முக்கியம், சாரி அந்த டைரக்ட் ஆர்டிகல் முக்கியம். அதெல்லாம் கேட்டாங்க, தொடர்ந்து பார்த்துக்காங்க. அடுத்தது நம்ம ஆர்டிகல் 45க்கு போகலாம். பாருங்க, 6 to 14, 6 வயது to 14 வயது உள்ளவர்களுக்கு கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டிகல் 45ன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது ஒரு 8, 9, 10 எக்ஸாம்ல அந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க. ஆர்டிகல் 45 அப்படிங்கிறது திரும்ப 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 சலிக்காம அந்த காலத்தை கொஸ்டின் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கேள்வி இல்லாம இருக்காதுங்க. ஆர்டிகல் 45ன்னு சொல்லி என்ன சொல்லுங்க, 6 முதல் 14 வயதுக்குள்ளவர்களுக்கான கட்டாய கல்வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்ல லைட்டா ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. இந்த கட்டாயங்கிற வார்த்தை வருமா? வராது சார். ஆர்டிகல் 35ல தான் சார் வரும். இது இலவசங்கிற வரும், ரைட்டுங்களா? ஃப்ரீ எஜுகேஷன் அண்டர் 6 to 14 இயர்ஸ். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. ஃப்ரீ எஜுகேஷன் அண்டர் 6 to 14 இயர்ஸ். 6 முதல் 14 வயது பூர்த்தி அடைந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமா கல்வி கொடுக்கணும். ஆர்டிகல் 45. 45ன்னு கொடுத்துட்டு இந்த பக்கம் ஸ்டேட்மெண்ட்டை கேட்பாங்க, இந்த பக்கம் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஆர்டிகல் 45ன்னு கேட்பாங்க. அது சரியா பண்ணணும். இது எப்ப ஆரம்பிச்சாங்கன்னே ஒரு பிஜிடிஆர்பி கேள்வி கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 45 வந்து 26/1/1950 ஆரம்பிச்சு 26/1/1960 முடிச்சிருக்காங்க. அதுக்குள்ள எல்லாருக்கும் அடித்தட்டு பாமர மக்கள் அனைவருக்கும் கல்வி இலவசமா போய் சேரணும். 6 முதல் 14 வயசு அப்படின்னா 1ஆம் கிளாஸ்ல ஆரம்பிச்சு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் போய் கல்வி இலவசமா சேரணும். இப்ப பாருங்க, டேட்டு மந்த் இயரோட போட்டு பாரு. இதே மாதிரி 4 ஆப்ஷன் இருந்துச்சு. ஆரம்பிச்சது எப்ப? 26/1/1950, 26/5/1900, அந்த மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணுவாங்க. எப்ப டெட்லைன் கொடுத்தாங்க? 26/1/1960. 10 ஆண்டு காலத்துக்குள் அடித்தட்டு பாமர மக்கள் அனைவருக்கும் கல்வி இலவசமா போய் சேரணும்னு சொல்லி ஒரு சட்டம். அது ஆர்டிகல் 45. நிறைய டிஆர்பி அந்த கேள்வி இருக்கும். அடுத்தது ஆர்டிகல் 46க்கு வருவோம். அது என்ன பாருங்க, SC ST அவர்களுடைய கல்வி மேம்பாடு, இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த எஜுகேஷன் ஃபார் SC ST, அது ஆர்டிகல் 46. அதை பார்த்து வச்சுக்காங்க. இங்க ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க, இது ரீசெண்டா இப்ப 2 டிஆர்பில கேட்டாங்க. RTE 2009. RTE 2009 நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே போட்டோம். இந்த RTE 2009 தான் இதுவும் 6 to 14 இயர் தான், ரைட்டுங்களா? 6 to 14 இயருக்கு எலிஜிபிள் ஆகலாம். 6 முதல் 14 வயது பூர்த்தி அடைந்த அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வி. அப்ப இது என்ன அப்படின்னா கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன். கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன். இங்க இருக்கிறது ஃப்ரீ எஜுகேஷன். ஆர்டிகல் 45னா ஃப்ரீ எஜுகேஷன். ஆக்ட்
35 அப்படின்னா கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன். ஒரு 10 வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஆர்டிகல் 45, ஆர்டிகல் ஆக்ட் 35. ரைட்டுங்களா? இது ஆர்டிகல், இது சட்டம். சட்ட எண்ணு, அது வந்து ஆர்டிகல் என்ன சொல்லுவீங்க, கட்டுரை எண் அந்த மாதிரி நான் வச்சுக்காங்க. சரத்து எண் அப்படி வரணும். ஸோ ஆக்ட் வேற, ஆர்டிகல் வேற. இது ரெண்டையும் நல்லா கம்பேர் பண்ணி ரீட் பண்ணிக்காங்க. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ரெண்டும் பல டைம் சலிக்கிற அளவு கேட்டாங்க. அதுல ஆர்டிகல் 45 சொல்லவே தேவையில்ல, அத்தனை முறை டிஆர்பில கேள்வியா வந்திருக்குங்க. இது எல்லாமே சமூக பாகுபாட்டுக்கான கல்வியை வந்து கொடுக்கறதுக்கான முன்னெடுப்புகள், அதுக்கான சட்ட சப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. அடுத்தது இதுக்கான திட்டங்கள், என்னென்ன திட்டங்கள் இருக்கு அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க. ஸ்கீம்ஸ் கல்வியை வழங்குறதுல அந்த பாகுபாடற்ற கல்வி கொடுக்கறதுக்கான திட்டங்கள் பாருங்க. ஒண்ணு சர்வ சிக்ஷா அபியான், இதை கொடுத்துருக்காங்க. சர்வ சிக்ஷா அபியான், அனைவருக்கும் கல்வி இயக்கம் 2002 தமிழகத்துல ஸ்டார்ட் பண்ணது. 10 வருஷம் டைம் கொடுத்தாங்க. இதை பத்தியெல்லாம் நம்ம முன்ன டெஸ்ட்ல எடுத்திருப்போம். அந்த காணொலியை நல்லா போய் பார்த்துக்காங்க. கடைசி 2 காணொலியில இதெல்லாம் இருக்குங்க. இது வந்து ஆக்சுவலி இதுக்கு 3 அப்ஜெக்டிவ்ஸ் உண்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. எஸ்எஸ்ஏவுக்கு குறிக்கோள்கள், அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா ஒரு 3-4 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குங்க. அதுல ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் தான் இந்த சப் டாபிக் உண்டான அப்ஜெக்டிவ்ஸ். நான் சும்மா மேம்போக்கா சொல்றேன், யாரும் ரெக்கார்டிங்லாம் எழுத வேண்டாம். முதல் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, 6 முதல் 14 வயது பூர்த்தி அடைந்த எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி கொடுக்கணும். என்ன கல்வி கொடுக்கணும்னா குவாலிட்டி எஜுகேஷனை கொடுக்கணும். குவாலிட்டி எஜுகேஷன், தரமான கல்வியை கொடுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1ன்னு வச்சாங்க. இந்த தரமான கல்வியை கொடுக்குறாங்களா இல்லையா? குவாலிட்டி எஜுகேஷனா தரமான கல்வி, அந்த தரமான கல்வி கொடுக்கறத உறுதிப்படுத்தணும். ரைட்டுங்களா? என்சூர் பண்ணிக்கணும். என்சூரிங் தி குவாலிட்டி எஜுகேஷன், தரமான கல்வியை உறுதிப்படுத்துதல். தரமான கல்வியை உறுதிப்படுத்துதல், இது 2வது அப்ஜெக்டிவ்ஸா வச்சாங்க. 3வது அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா OOSC, இப்ப ரீசெண்ட் நேம் AC, ஆல் சில்ட்ரன் இன்சைட் த ஸ்கூல். அப்போ குழந்தைங்களை வந்து இடையில போயிடுது, இடைநிற்றலை தவிர்த்தல், டிராப் அவுட் இருக்கக்கூடாது. there is no drop out. அதான் 3வது அப்ஜெக்டிவ். 4வது அப்ஜெக்டிவ் என்ன வச்சாங்கன்னா, இந்த சப் டாபிக்கை தூக்கி அப்படியே வச்சிருப்பாங்க. நீங்க SSA பைலாவை நெட்ல புக்ல எல்லா பிரைமரி ஸ்கூலுக்கும் ஒரு புக் கொடுத்துருப்பாங்க, SSA புக்கு. அதுல போய் பாருங்க. இப்ப இன்னைக்கு நான் பாக்குற சப் டாபிக் என்ன, எஜுகேஷன் ஆஃப் தி சோசியலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னு பார்த்துருக்கோம். சமூகத்துல பின்தங்கிய மக்களுக்கான கல்வின்னு கொடுத்துருக்கோம். அப்ப இந்த 4வது அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஆண் பெண் இன சாதி பாகுபாடற்ற கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்ப புரியுதுங்களா ஏன் முதல் பாயிண்ட் SSAன்னு வச்சாங்கன்னு? இந்த 4வது அப்ஜெக்டிவ்காக தான் வச்சாங்க. ஆண் பெண் இன சமூக பாகுபாடற்ற கல்வியை கொடுக்கணும். ஆண் பெண் இன சமூக பாகுபாடற்ற கல்வியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை வச்சிருக்காங்க. அப்ப அதுக்கு இந்த திட்டம் ஹெல்ப் பண்ணுது. புரிஞ்சுக்கணும். இப்படி கேட்கலாம் கேள்வி, இப்படி கூட வருங்க. சமூகத்தில் பின்தங்கிய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய திட்டங்களில் அல்லாதது எதுன்னு கேட்கலாம். SSA, RMSA, KGPV, வேற ஏதாவது ஒரு இன்னொரு ஆப்ஷனை கொடுத்து எது இல்லைன்னு கேட்டா, இப்ப இங்க இருக்கிறதெல்லாம் நல்லா பார்த்து படிச்சு வச்சுக்காங்க. அடுத்தது RMSA அப்படின்னு வராங்க. ராஷ்டிரிய மத்தியம சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், இது சர்வ சிக்ஷா அபியான். ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, இது அனைவருக்கும் கல்வி, இது அனைவருக்கும் இடைநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 1ஆம் வகுப்புல ஆரம்பிச்சு 8ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்துக்கோம். இது 9ஆம் வகுப்புல ஆரம்பிச்சு 12ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்துக்கும். SSAவுக்கும் RMSAவுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் பார்த்துக்காங்க. 1 to 8 வரைக்கும் பார்த்துக்கிட்டா அது SSA. 9ல ஆரம்பிச்சு 12 வரைக்கும் பார்த்துக்கிட்டா அது RMSA. அப்ப RMSA என்ன சொல்றதுன்னா, அதுலயும் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். ஆண் பெண் இன சமூக பாகுபாடற்ற கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கறதுல அதுக்கும் முக்கிய பங்கு இருக்கு. சோ அதை பார்த்து வச்சுக்காங்க. இது 2வது பாயிண்ட். 3வது பாருங்க, மிட் டே மீல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே மியூட்ல போட்டுக்காங்க மேடம், அவ்வளவு பெரிய ஃபாலோ பண்ண முடியாது. இன்னும் அவன் 900 ரூபாய் எனக்கு கொடுக்கல. மகேஸ்வரி மேடம் அப்படியே மியூட்ல போடுங்களேன், கணக்கு அப்புறம் பேசிக்கலாம் வீட்டுல.
ஓகேங்க. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா கேஜிபிவி அப்படின்னு மிட் டே மீல்ஸை பத்தி தான் பேசணும். மிட் டே மீல்ஸ்ங்கிறது மதிய உணவு திட்டம். ஸோ அப்ப இந்த திட்டமும் அந்த சமூக பாலின பாகுபாட்டை வந்து நிவர்த்தி பண்ணுது. புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ மதிய உணவு வந்து ஒன்லி ஃபார் இவங்களுக்கு தான் அப்படின்னு ஏதாவது இருக்கான்னா எல்லா குழந்தைங்களுக்கும். காமராஜர் ஐயா வந்து சீருடை மதிய உணவு கொடுத்தது. அதுல அந்த இதெல்லாம் நீங்க ஆர்டர் யூனிட் 1ல பேசியிருக்கோம், ரைட்டுங்களா? அப்ப தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ராஜெக்ட், ஐசிடிஎஸ், தமிழ்நாடு இன்டகிரேட் நியூட்ரிஷன் ப்ராஜெக்ட், சீஃப் மினிஸ்டர் நூன் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம், அமரர் எம்ஜிஆர் இது, ரைட்டுங்களா? இது அப்படியே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது 1980, இது 1902 வருஷம் 82. ஐசிடிஎஸ் வந்து அது இன்டகிரேட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம், அது சேர்த்தல்னால் கூட. அதுக்கப்புறம் நூன் மீல்ஸ் ப்ரோக்ராம் 1956 காமராஜர் சார். இது மூணுமே பார்த்து வச்சுக்காங்க. முதல்ல வந்தது 56 காமராஜர் சார். அதுக்கப்புறம் அவர் தான் மதிய உணவு கொண்டு வராரு. அதுக்கப்புறம் 2வது தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ராஜெக்ட், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் அப்படின்னு வருது. எம்ஜிஆர் வந்த பிறகு சீஃப் மினிஸ்டர் நூன் நியூட்ரிஷன், முதலமைச்சரின் மதிய நண்பகல் சத்துணவு திட்டம், அப்படி பேர் மாறுது. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலா இவர் இலவசமா சாதம் போட்டாரு காமராஜர் சாரு, அடுத்து வந்தவங்க முட்டை கொடுத்தாங்க, அப்புறம் வந்தவங்க கீரை கொடுத்தாங்க, அந்த மாதிரி தாங்க அது பாக்குறது. அப்ப அது வந்து இந்த கம்யூனிட்டிக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அது ஒரு இந்த பாலின பாகுபாடை, சமத்துவத்தை, சமூக பொருளாதாரத்துல பின்தங்கியவர்களை ஒட்டுமொத்தமா இதெல்லாம் ஒழிக்கிறதுக்காக இந்த திட்டங்கள் இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க. இன்னொன்னு இருப்பாருங்க கேஜிபிவி. இது கேட்கலாம். கேஜிபிவி அப்படிங்கிறது கஸ்தூரிபா காந்தி பாலிக வித்யாலயா, கஸ்தூரிபாய் காந்தி பாலிக வித்யாலயா. அதை பத்தி கொஞ்சம் பிரீஃபா இன்டோ எடுத்துக்காங்க. அந்த கீ பாயிண்ட் மாதிரி வச்சுட்டோம். கிளாஸ்ல அதை நம்ம டீப்பா பார்த்துக்கலாம். கேஜிபிவி இது எல்லா மாவட்டங்கள்லயும் இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்காங்க. கஸ்தூரிபாய் காந்தி பாலிக வித்யாலயா அப்படிங்கிறது எல்லா மாவட்டங்கள்லயும் இல்லை, ரைட்டுங்களா? இது கேள்வியே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இருக்கிற இடங்கள்ல எங்க இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட அரைஸ் பண்றேன். தமிழகத்துல நவோதயா பள்ளி அமைந்துள்ள இடம் திருப்பூரா கோயம்புத்தூரா? நவோதயா பள்ளி எங்குமே நிறுவப்படாத நிலையில தான் சார் இருக்கு. திருப்பூர்லயும் இல்ல, கோயம்புத்தூர்லயுமே இல்ல. நவோதயா ஸ்கூல் முதல்ல தமிழ்நாட்டுல இல்லவே இல்லை. நவோதயா பள்ளி ஆமா, தமிழ்நாட்டு, அதாவது சூப்பருங்க, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தமிழகத்திலும் மேற்கு வங்காளத்திலும் நிறுவப்படவே இல்லை, நிறுவப்படாத நிலையிலே இருக்குங்க. மீத்திறன் மிக்க குழந்தைகளுக்கான கல்விங்க அது கிடையாது. ஆனா சைனிக் ஸ்கூல் இருக்கு. சைனிக் ஸ்கூல் உடுமலைப்பேட்டைக்கு அருகில் உள்ள அமராவதி நகர்ல இருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டமா திருப்பூர் மாவட்டமா? திருப்பூர் மாவட்டம். பழைய மெட்டீரியல்ல கோயம்புத்தூர். நாங்கெல்லாம் டிஆர்பி எழுதும் போது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், இப்ப அது திருப்பூருக்கு போயிடுச்சுங்க. அதை பார்த்து வச்சுக்காங்க. அந்த மாதிரி கஸ்தூரிபாய் காந்தி பாலிகை, இன்னும் அந்த நவோதயா ஸ்கூலுக்கு தான் வரேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நவோதயா ஸ்கூல் முதல்ல தமிழ்நாட்டுல இல்ல. ஒருவேளை தமிழ்நாட்டுல இருந்தா எங்க இருக்கும் யாராவது சொல்றீங்களா? தமிழ்நாட்டுல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் நான் எடுத்துக்கிறேன். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் யாராவது உள்ள இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. நவோதயா பள்ளி ஒருவேளை தமிழகத்துல உள்ள இருந்தது, மும்மொழி கொள்கை எல்லாம் பிரச்சனை சால்வ் ஆகி இந்தியும் ஒரு பாடமா இருக்கு நம்ம எல்லாம் ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இந்த நவோதயா ஸ்கூலை கொண்டு வந்தா எங்க அதோட கட்டடத்தை கட்டுவாங்க? நாகர்கோவில் தான் கட்டணும். இது டிஆர்பில கேட்டிருக்காங்க. தமிழக ஒரு டிஆர்பில நவோதயா பள்ளி எங்க இருக்குன்னு கேட்டாங்க. தமிழகத்துல எங்க இருக்குன்னு கேட்டாங்க. ஆன்சர் டி ஆப்ஷன்ல கொடுத்தாங்க, எங்கும் இல்லைன்னுட்டாங்க. இன்னொரு டிஆர்பில நவோதயா பள்ளி அமைவிடம் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நவோதயா பள்ளியோட அமைவிடம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர், ஆப்ஷன் எல்லாம் வச்சுக்காங்க. மாவட்ட தலைநகரத்துல இருக்கணும், டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர் இருக்கணும். கன்னியாகுமரிக்கு ஹெட் குவார்ட்டர் நாகர்கோயிலுங்க. அப்ப நாகர்கோயில தான் அது இருக்கும். அது கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ல தான் அது இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி சைனிக் ஸ்கூல் அப்படின்னு பார்த்தா அது எங்க இருக்கும்? அது எந்த மாதிரி இடங்கள் நிறுவுவாங்க அப்படின்னா, பெரும்பாலும் மலை பிரதேசமா இருக்கணும்,
ரைட்டுங்களா? அதை மாதிரி இடங்கள்ல இப்போ சிம்லா, ஊட்டி, நனிடால் இந்த மாதிரியான இடங்கள்ல தான் சைனிக் ஸ்கூலை வைப்பாங்க. அந்த லொகேஷன்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டு போகணும். இப்போ நான் கேள்வி கேட்குறேன், கஸ்தூரிபாய் காந்தி பாலிக வித்யாலயா அப்படிங்கிறது பெண் குழந்தைகளுக்கான கல்வியை கொடுக்குற ஒரு இடம். பெண் குழந்தைகளுக்கான கல்வியை கொடுக்குற ஒரு இடம் எல்லா மாவட்டங்கள்லையும் இல்லை. ஒரு 13, 12 மாவட்டங்கள், ஐ திங்க் இப்போ 18ன்னு நினைக்கிறேன், நான் எக்ஸாக்ட் பிக்சர் கேட்டு சொல்றேன். அத்தனை இடங்கள்ல கேஜிபிவி ஸ்கூல்ஸ் இருக்குங்க. அதாவது இதுல என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் தாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, 6th ஆரம்பிச்சு 8th வரைக்கும் பெண் குழந்தைங்க. ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு 100 குழந்தைங்க தான் ஹையஸ்ட். அவ்வளவுதான். உண்டு உறைவிட பள்ளி இது பேர். ரெசிடென்சியல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பேருங்க. 100 பேர் தான் அதிகபட்சம் அதுக்கு ஸ்ட்ரென்த். ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். ரைட்டுங்களா? கேர்ள்ஸ் சில்ட்ரன் மட்டும் தான் அதில் படிக்க முடியும். இது ஒன்று பார்த்து வச்சுக்கணும். இதில் இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ல இது வந்து 12th வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 12ஆம் வகுப்பு வரைக்கும் இதில் பார்த்துக்கலாம், படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ புதிய பாலிசி படி 12ஆம் வகுப்பு வரை கேஜிபி ஸ்கூல் இருக்கு. இப்போ கேள்வியே என்ன அப்படின்னா, ஒரு வேலை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிறேன், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிறேன். தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல யாராவது இந்த கிளாஸ்ல தர்மபுரி டீச்சர்ஸ் உள்ள இருந்தீங்களா? தர்மபுரியில கேஜிபிவி ஸ்கூல் இருக்குங்களா? எனிபடி? தர்மபுரி டீச்சர்ஸ் இருக்குங்க சார். எங்க மேடம் இருக்கு? 3 இடத்துல இருக்குங்க கேஜிபி ஸ்கூல் அப்படிங்கிறது. ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? குயிக்கா சொன்னா அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். வாய்ப்பு இருக்கா? சரிங்க. காரிமங்கலத்துல ஒண்ணு இருக்கு, பாலக்கோடு ஒண்ணு இருக்குங்க, பெண்ணகரம். இந்த 3 பிளாக்லயுமே இருக்குங்க. இந்த 3 பிளாக்ல அதே பாருங்க, எங்க வைப்பாங்கன்னா எஜுகேஷனலி பேக்வேர்டு பிளாக். அதான் அந்த கேள்வியாவே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எஜுகேஷனலி பேக்வேர்டு பிளாக், கல்வியில் பின்தங்கிய வட்டாரத்துல தான் இது இருக்கும். நல்லா நோட் பண்ணிங்க. கல்வியில் பின்தங்கிய வட்டாரங்களில் யூனியன். இப்போ காரிமங்கலமும் பாலக்கோடும் பெண்ணாகரமும் எஜுகேஷனலி பேக்வேர்டு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்றாங்க, பேக்வேர்டு பிளாக் அப்படிங்கிறாங்க. இது மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி இதுக்கு தனி பண்டு ஒதுக்கி இது போக்கஸ்டு பிளாக் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. குறிப்பா காரிமங்கலத்தை வந்து அசோக் லைலன் ஃபுல்லாவே அவங்க ட்ரெண்ட் எடுத்து அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் அவங்க இப்போ சம்திங் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. குறிப்பா காரிமங்கலம் பிளாக் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை பார்த்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கல்வித்துறையில் இருக்குங்க. அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்க, ஸ்காலர்ஷிப். எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிக்கான ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டங்கள் எல்லாமே எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஓபிசி நீங்க எம்பிசி பிள்ளைகளுக்கு கூட 5th ஸ்டாண்டர்ட் ஸ்காலர்ஷிப்லாம் வருதுங்க. ஸோ அது ஒரு இந்த பாகுபாட்டை ஒழிக்கிறதுக்கு ஒரு முக்கிய அம்சம்னு சொல்லியிருக்காங்க. வித்தியாசமா ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க, இஎம்ஆர்எஸ். நல்ல கேள்விங்க, இதை நல்லா ரீட் பண்ணிட்டு போங்க. புதுசா இருக்கு, சிலபஸ்லயும் புதுசு, எல்லாருக்கும் புதுசு. இஎம்ஆர்எஸ் அப்படிங்கிறது கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். அந்த இஎம்ஆர்எஸ்க்கு விளக்கம் கூட சைட்ல இருக்கு, அப்படியே பார்த்துக்காங்க. ஏகல்யா தமிழ் எழுதுறீங்களா? இலக்கிய ஏக்லவ்யா, இலக்கியானும் வராது, ஏகல்யா தான். ஏகலைவா. ஆமா. மாடல் ரெசிடென்சியல் ஸ்கூல். ஃப்ரண்ட்ல ஒரு வார்த்தை விட்டு பாருங்க, ஏகல்வா மாடல் ரெசிடென்சியல் ஸ்கூல். ஏகல்வா மாடல் ரெசிடென்சியல் ஸ்கூல். இத கொஞ்சம் தனியா எழுதலாமா? அங்க ஒரே லைன்ல இருக்கு. இனம் தீட்டி உள்ள மாணவர்களுக்கு நாங்க தமிழாக்கம் போட்டிருக்கேன். என்னத்தை இனம் தீட்டினாங்கன்றது சைட்ல வருவோமா? ஒரு செகண்டுங்க, அந்த பாயிண்ட படிச்சுக்கலாம். இன்னைக்கு முதல் கிளாஸ்ங்கிறதுனால கொஞ்சம் பிரீஃபா எடுங்க. அடுத்தடுத்து, ஏன்னா நிறைய விஷயங்கள் ஜென்ரலாவே பேசிட்டோம், அதுக்காக தான் கொஞ்சம் டிலே ஆகுது. அது இல்லாம இன்னமும் இந்த டெக்னிக்கல் ஒர்க் முடியல. 100 பேருக்கு மேல உள்ள வர முடியலைங்க. இந்த பக்கம் தனியா வேற போன் கால் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு எல்லாத்தையும் சரிப்படுத்திடலாம். இஎம்ஆர்எஸ் அப்படிங்கிறது ஏகல்வா மாடல் ரெசிடென்சியல் ஸ்கூல். கேஜிபிவிங்கிறதும் ரெசிடென்சியல் தான் படிச்சிருந்தோம். கஸ்தூரிபாய் காந்தி பாலிக வித்யாலயாவும் ரெசிடென்சியல் ஸ்கூல் தான். இதுவும் ரெசிடென்சியல் ஸ்கூல் தான். ரெசிடென்சியல்னா உண்டு உறைவிட பள்ளி அப்படின்னு சொல்லிட்டோம். சார் இது யாருக்கு முன்ன சொன்னோம்? 100 பெண் குழந்தைங்க இருப்பாங்க, அது எல்லா கம்யூனிட்டி குழந்தைங்களும் உள்ள படிக்கலாம்.
இந்த டிராப் அவுட் ஆகி வெளியே ஸ்கூலுக்கு போக முடியாம அந்த ஸ்கூல் அட்மாஸ்பியருக்கு பயந்து இருக்கிற குழந்தைகளை கண்டுபிடிச்சி ஒரு 100 பேரை, இது வந்து நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், என்ஜிஓ தான், தொண்டு நிறுவனம் தான் அந்த ஸ்கூலை ரன் பண்ணுதுங்க. கேஜிபியை பொறுத்தவரை தொண்டு நிறுவனத்தால ரன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கூலுங்க. இதுக்கு அப்படி டெட் ஆப்போசிட் தான் இஎம்ஆர்எஸ் அப்படிங்கிறது. இது பழங்குடியின மாணவர்களுக்கான மத்திய அரசோட ஸ்டைப்பண்ட்ல முழு நேரமா செயல்படக்கூடிய ஒரு பள்ளி அப்படிங்கிறோம். அதை எழுதிக்கலாமா? பழங்குடியின மாணவர்களுக்கு, அங்க பாயிண்ட் இல்லாம இருக்கு, நாங்க எழுதிட்டு வரேன். பழங்குடியின இந்த ஒரு நாள் மட்டும் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த நாளைக்கு பிடிஎஃப் அனுப்பிடுறேன், நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அதுலயே கொஞ்சம் கேப்ல எழுதிக்கலாம். பழங்குடியின மாணவர்களுக்கான மத்திய அரசின் பழங்குடியின மாணவர்களுக்கான மத்திய அரசின் நிதி உதவி பெறும் குடியிருப்பு பள்ளி. அப்போ உண்டு உறைவிட பள்ளி, குடியிருப்புன்னு போட்டுக்கலாமா? குடியிருப்பு பள்ளி பழங்குடியின மாணவர்களுக்கான மத்திய அரசோட குடியிருப்பு பள்ளி அப்படிங்கிறோம். அப்ப இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத 1 by 1 பாருங்க. அரசு தரத்துல, அதாவது உயர்தரமான கல்வியை கொடுக்கறது. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, உயர்தரமான கல்வி, தரமான கல்வி, டு ப்ரொவைடிங் குவாலிட்டி எஜுகேஷன், அரசு தரத்தில் தரமான கல்வி. கவர்மெண்ட்லயே இன்னும் ஹையஸ்ட் நவோதயாவை தாண்டி, சைனிக் ஸ்கூலை தாண்டி, இன்டர்நேஷனல் பன்னாட்டு பள்ளிகளை தாண்டி தரமான கல்வியை கொடுக்கறது இஎம்ஆர்எஸ். யாருக்கு கொடுக்குறாங்க? பழங்குடியின மாணவர் குழந்தைகளுக்காக கொடுக்குறாங்க. அதை பார்த்து வச்சுக்கணும். அதே பார்த்தீங்கன்னா இதை பொறுத்தவரையில 1997-98 இப்படி ஒரு பள்ளிகளை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இதுக்கு ட்ரைபல் அமைச்சகம் இருக்கு இல்லையா, அந்த அமைச்சகம் தான் இதுக்கு பொறுப்பு. ட்ரைபல் மினிஸ்ட்ரி, பழங்குடியின அமைச்சரகம் இருக்கு இல்லையா, அது அமைச்சகம் அப்படின்னு போட்டுக்கிறேன். அது நீங்க கொஞ்சம் பிரீஃபா எழுதிக்காங்க. ஸோ அவங்க தான் இது முழு கண்ட்ரோல்ல இருக்காங்க. அப்போ குறிப்பா பார்த்தீங்கன்னா அங்கே பழங்குடின்னு போட்டோம். அப்போ எஸ்சி எஸ்டி குழந்தைங்களுக்கான மாணவர்களுக்கான கல்வியை கொடுக்கறது. இவர் ப்ரொவைடிங் எஜுகேஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி. கொஞ்சம் ஸ்பீடா. அதுக்கு அடுத்த பிறகு இதில் என்ன கிளாஸ் கொடுக்குறா, 6th ஆரம்பிச்சு 12th வரைக்கும். கேஜிபியும் பாருங்க, ஆரம்பத்தில் 6 to 8 தான் ஃபர்ஸ்ட்ல கேஜிபிவில கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 12th வரைக்கும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்ததுக்கு அப்புறம் மாற்றி விட்டாங்க. ஆனால் இங்கே பொறுத்தவரை 6 to 12ங்க. ரைட்டுங்களா? இதில் கொடுக்குறாங்க. ஹாஸ்டல் ஃப்ரீ, இங்கே போனீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ எஜுகேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பட்டு டைரக்டாக ஹாஸ்டல் ஃப்ரீ. அப்புறம் ஃப்ரீ மிட் டே மீல். இப்போ சமூக நலத்துறையும் இதில் வந்துடுதுங்க. ஃப்ரீ மிட் டே மீல், இலவச மதிய உணவு இதில் கொடுத்துட்றாங்க. அப்புறம் ஹைலி குவாலிஃபைட் டீச்சர்ஸ் தான் அங்கே வர முடியும். ஹைலி குவாலிஃபைடு டீச்சர். இது என்ன சார் ஹைலி குவாலிஃபைட் டீச்சர்ஸ் அப்படிங்கன்னா, அதையும் பார்த்து வச்சுக்காங்க. இப்போ இதெல்லாம் இப்போ எப்படி ஒரு பிஜி, ஒரு பிடி அசிஸ்டண்டா வரணும்னா இப்போ என்னங்க குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க பிடிக்கு? எனிபடி ட்ரை பண்ணுங்களேன். பிடிக்கான குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி, பிஎட், பிஏ, பிஎட். ஒரு யூஜி டிகிரி இருக்கணும், அதுக்கப்புறம் பிஎட் இருக்கணும், அதுக்கப்புறம் நியமன தேர்வுல செலக்ட் ஆகணும் சார், யூஜிடிஆர்பில செலக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் காம்படிஷன் எக்ஸாமை கிளியர் பண்ணணும் இல்லையா? இவ்வளோ இருக்குங்க. அதே ஒரு எஸ்ஜிடியா இருந்தா, செகண்ட் கிரேட் டீச்சரா இருந்தாங்கன்னா +2 முடிச்சிருக்கணும், டிடிஎட் பண்ணியிருக்கணும், அப்புறம் டெட்டை பாஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் காம்படிஷன் எக்ஸாமுக்கு வரணும். இதே ஒரு பிஜியா இருந்தாங்கன்னா ஒரு எனி பிஜி அசிஸ்டண்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் ஒரு பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும், மினிமம் குவாலிஃபிகேஷன் பிஎட் இருக்கணும், அப்புறம் காம்படிஷன் எக்ஸாமை கிளியர் பண்ணணும். எல்லா மக்களுமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும். ரைட்டுங்களா? இப்போ இன்னொரு கதை, ஒரு சின்னதா ஒரு கதை சொல்றேன் கவனிங்க. பீகார், வெஸ்ட் பெங்கால், ஒரிசா
இந்த 3 ஸ்டேட்ல ஆர்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு பிடிஎஸ் 2 குவாலிஃபிகேஷன் +2ன்னு வச்சிருந்தாங்க. எஸ்டிக்கு குவாலிஃபிகேஷன் 10ன்னு வச்சிருந்தாங்க. எப்படி இருக்கு பாருங்களேன். ஸோ அங்க வந்து போதிய அளவுக்கு வந்து படித்தவர்கள் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் டைம் கொடுத்து அதுக்குள்ள குவாலிஃபைடு பண்ணிக்கணும். +2 முடிச்சவங்க சைல்டு சைக்காலஜி பெடகாலஜியை படிச்சுக்கணும். 10th முடிச்சவங்க டிடிஎடுக்கு உண்டான சைல்டு பெடகாலஜியை எடுத்துக்கணும் அப்படின்னாங்க. ஆனா நம்ம இருக்கிற ஸ்டேட்ல ஒரு லைனே இருக்கு டீச்சரா வாங்கணும் அப்படின்னா. இதுவும் வாங்க முடியுதா அப்படின்னா வருஷ கணக்குல காத்திருக்கிறதா இருக்குங்க. ரைட், அதை பார்த்து வச்சுக்காங்க. இப்போ ரீசெண்டா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதை பார்த்து வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் இங்க குழந்தைங்க உள்ள வரணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் உள்ள வர முடியும். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மஸ்ட் பி கண்டக்டட் இன் தி இஎம்ஆர்எஸ் ஸ்கூல். அப்போ நுழைவுத் தேர்வு மூலமாக தான் மாணவர்கள் வர முடியும். டீச்சர்ஸே இதுக்கு ஸ்பெஷல், அதாவது ஹைலி குவாலிஃபைடுன்னு ஒரு வார்த்தை போட்டு பாருங்க. இங்க டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டை பாஸ் பண்ணாதான் முதல்ல அவங்க டீச்சராகவே இதுக்குள்ள வர முடியும். இந்த குறிப்பா இந்த ஸ்கூலுக்கு மட்டும் அது ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்து வச்சுக்காங்க. 2024 வருட கணக்கெடுப்பின்படி 70 ஸ்கூல்ஸ் இருக்கான். 70 ஸ்கூல்ஸ் இஎம்ஆர்எஸ் ஸ்கூல் இருக்கு. எப்போ 2024 கணக்கெடுப்பின்படி. இன்னண்ட் அடிஷ்னலா 452 நியூ ஸ்கூல் வந்து அண்டர் த கன்ஸ்ட்ரக்ஷன். நியூ ஸ்கூல்ஸ் வந்து கட்டுமான பணியில் இருக்கு, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். கொஞ்சம் தமிழ் எழுதிக்காங்க. 452 புதிய பள்ளிகள் கட்டுமானத்தில் உள்ளது. இந்த இன்ஸ்டியூட்டுக்கு நீங்க போயிட்டீங்களன்னா நீட் எக்ஸாம், அதே போல பார்த்தீங்கன்னா ஜேஇ கோச்சிங், இங்க எல்லாமே கம்ப்ளீட்டா ஃப்ரீ. சூப்பரா இருக்கு பாருங்க. அப்ப நமக்கு இப்படி ஒன்று இருக்குன்னு இவ்வளவு நாள் தெரியல. இந்த சிலபஸ்க்காக நம்ம தயாராகும் போது தான் தெரியுது. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போறதுக்கான நோக்கம் என்னன்னா, நீங்க டீச்சராகி உள்ள போனீங்கன்னா நம்ம போற ஸ்கூல்லயும் இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கலாம், பாகுபாடு பார்க்கக்கூடிய குழந்தைகள் இருக்கலாம். அதே மாதிரி அங்க படிக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் குழந்தைகள் இருக்கலாம், எஸ்சி எஸ்டி இருக்கலாம். அவங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ஆசிரியர் மூலமா கைட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இவ்வளவு ஒரு அப்டேஷன், சிலபஸ் மாற்றம் இதெல்லாம் இருக்குங்க. இந்த கருத்தை ஆகச்சிறந்த முறையில நீங்க உணர்ந்துகிட்டு படிங்க. இதெல்லாம் எக்ஸாமுக்கு படிக்கணும்னு படிச்சீங்கன்னா 4 பாயிண்ட் கூட மைண்ட் நிக்காதுங்க. வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிறேன்னு நினைச்சிட்டு உள்ள போங்க, டக்குன்னு மைண்ட் ஏறிடும். ட்ரை பண்ணுங்க. அடுத்தது வந்துடலாம். அந்த பக்கம் முடிச்சிட்டேன். இந்த பேரா ஸ்கீம்ஸ் முடிஞ்சது. அதுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு வரலாங்க. மேனேஜ் பண்ண முடியுதுங்களா? ஸ்பீடா இருக்குங்களா? இதே ஸ்பீடுக்கு போலாமா? சார் அந்த இஎம்ஆர்எஸ் ஸ்கூல் எங்க சார் இருக்கு? ஹலோ சார். சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். சார் நான் இஎம்ஆர்எஸ் ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார், பிஜிடிஆர். ஓகே ஓகே. எந்த பிளேஸ் மேடம்? நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல. நீலகிரி. ஓகே ஓகே. சொல்லுங்க மேடம். சின்ன அடிஷனல் தகவல் சொல்லலாமேன்னு தான் சொல்லுங்க மேடம். அத இப்ப சாரே ஒருத்தர் இடையில கேட்டாரு, இஎம்ஆர்எஸ் ஸ்கூல் எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஷேர் பண்ணுங்க மேடம் தெரிஞ்சது. சார் ஆக்சுவலி நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 8 ஸ்கூல்ஸ் இருக்குங்க சார். ஓகே ஓகே. 8 ஸ்கூல். அதுல நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஸ்கூல் இருக்குங்க சார். அண்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 3 ஸ்கூல் இருக்குங்க சார். சேலம் 3 மேடம் இருக்கு, கணக்கு நானும் வச்சிருக்கேன். நாமக்கல்ல ஒன்று இருக்குங்க சார். அப்புறம் திருப்பத்தூர்ல ஒன்று இருக்குங்க சார், திருவண்ணாமலையில ஒன்று இருக்குங்க சார். ஓகே ஓகே ஃபைன் மேடம். பாரு நமக்கு டீச்சர்ஸ் சொல்லுங்க மேடம். இங்க ஓகே சார். இன்னொன்னு நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான் மோஸ்ட் ப்ரியாரிட்டி, அவங்களுக்கு தான் சார் கிடைக்குது. ஆமா ஆமா. அவங்க அதர் கம்யூனிட்டி பீப்புள் அப்படின்னு வரும்போது 10% ஆஃப் தெம் எந்த கம்யூனிட்டி பீப்புளும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க சார். ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ் எஸ். அதே அந்த நம்ம நீங்க சொன்ன சொல்லுங்க மேடம். சார், நீங்க சொன்ன மத்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே எல்லாமே கவர்மெண்டே ப்ரொவைட் பண்றாங்க சார். அவங்களோட ஃபீஸ் ஆகட்டும், அவங்களுக்கு எல்லாமே கவர்மெண்டே பண்றாங்க சார். மாடல் ஸ்கூல்லயும் அதே சிஸ்டம் தான் மேடம். மாடல் ஸ்கூல்ல எப்படி குழந்தைங்களை செலக்ட் பண்றாங்கன்னே தெரியல. எந்த ரெக்கமெண்டேஷனும் அங்க வேலைக்கு ஆகாது. பெரும்பாலும் எல்லா மாவட்டங்கள்லயும் மாதிரி பள்ளி வச்சிருக்காங்க. நீட் கோச்சிங் அங்க எடுக்கிறாங்க கவர்மெண்ட் சைட்ல. மாடல் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க மேடம். 1 by 1 மாடல் ஸ்கூலை பொறுத்தவரையில NMMS எக்ஸாம்ல பாஸ் பண்ணவங்க, ட்ரஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க, 10th வந்து ஹைலி மார்க் எடுத்தவங்க, அந்த கிரைட்டீரியாவை
குட் மேடம். அந்த கிரிட்டீரியாவை நம்மளால ஃபைன் பண்ண முடியறது இல்லைங்க. நாட் ஓன்லி இப்போ மேம் சொன்ன மாதிரி நேஷனல் மெரிட் கம் மீன் ஸ்காலர்ஷிப், NMMSO, NCTO அதெல்லாம் இல்லாமல் நம்ம அவங்கவுங்க ஒரு டேர்ம்லையும் இஎம்ஐஸ்ல மார்க் என்ட்ரி போடுறாங்க. டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்களோட மார்க்கை என்ட்ரி போடுறாங்க. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டோட மார்க்கை என்ட்ரி போடுறாங்க. அதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஹைடெக் லேப்லையுமே குழந்தைங்க போயிட்டு டெஸ்ட் எழுதுறாங்க. நீங்கள் ஸ்கூல் பக்கம் போனீங்கன்னா தெரியும், ஹைடெக் லேப்னு கொடுத்துருக்காங்க. ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரியில் இருக்குது. அந்த ஹைடெக் லேப்ல மிடில் ஸ்கூல்லையும் இப்போ ஹைடெக் லேப் கொண்டு வந்துட்டாங்க. அங்கே எழுதக்கூடிய டெஸ்ட்டையும் கன்சிடர் பண்ணி அவங்களாவே இஎம்ஐஸ் தரவுகள்ல இருந்து ஒரு லிஸ்ட் அனுப்புறாங்க. அவங்கள தான் நீங்கள் கலெக்டரே நினைச்சாலோ அல்லது வேற டிஸ்ட்ரிக்ட் CO நினைச்சா கூட மாடல் ஸ்கூலுக்கு வேற ஒரு குழந்தைய, அந்த குழந்தைக்கு விருப்பம் இல்லை, நான் மாடல் ஸ்கூல்ல சேரலன்னு சொன்னா நம்ம அவசரப்பட்டு வேற ஒரு குழந்தைய அதுக்கு இன்ஸ்டியூட்டா பண்ண முடியாதுங்க. அவ்வளவு ஸ்ட்ரக்சரோட போகுதுங்க. ஏன்னா அது நீட்டுக்கு ரொம்ப ட்ரை பண்றாங்க. இப்போ மேடம் சொன்ன மாதிரி EMRS ஸ்கூலை பொறுத்தவரையில பிரியாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த CST பழங்குடிக்கு இருந்தாலும் அதர் கேஸ்ட்டுக்கும் உண்டுங்க. அதே மாதிரி தான் நவோதயாவிலையும் 20% பார் அதர் பீப்புள் எப்படி உள்ள வராங்க அப்படின்னு தெரியும். ஸோ இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறது தான். ஸோ அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்காங்க. தேங்க்யூ. ஒரு எவிடன்ஸ் மேடம் உள்ள அதில் ஒர்க் பண்ணுற மேடமே இருந்ததுனால அதையும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது போலாங்க. கரிக்குலம் அண்டு கரிக்குலம் அண்டு டீச்சர்ஸோடைய ரோலை பற்றி பேசியிருக்காங்க பாருங்க. அடுத்து கரிக்குலம். இப்போ இதெல்லாம் இந்த கரிக்குலம் டீச்சர் ரோல்னு வரும்போது மறுபடியும் நம்மளுடைய மெயின் ஹெட்டிங் போயிடுங்க. மெயின் ஹெட்டிங் அந்த டிஸ்அட்வான்டேஜ். ஸோ பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் கரிக்குலம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்க்ளூசிவ் கரிக்குலம், உள்ளடங்கிய பாடத்திட்டம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ கூட நம்ம உடல் ஊனமுற்றவர்கள் அப்படிங்கிறோம். கலைஞர் வந்த பிறகு அவங்களுக்கு வேற ஒரு பேர் கொடுத்தாங்க. என்ன பேர் கொடுத்தாங்க? மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு கொடுத்தாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணோம், சர்வசிக்ஷா அபியான் இருக்கும்போது CWSN, இதுக்கு அர்த்தம் புரியுது. இப்பயும் அந்த நேம் அப்படிதான் இருக்கு, கொஞ்சம் மாடிஃபை இருக்கு. சில்ட்ரன்ஸ் வித் ஸ்பெஷல் நீட் அப்படிங்கிறோம். சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகள் அப்படின்னு பேருங்க. CWSN சட்டம் கூட சப்போர்ட் பண்ணிருக்குங்க. நான் ஒரு ஜெனரல் கொஸ்டின் இந்த இடத்துல அரைஸ் பண்ணலாம். 1ஆம் வகுப்புல ஆரம்பிச்சு 8ஆம் வகுப்பு வரை முடிக்கிறதுக்கு RT ஆக்ட் சட்டம் எந்த வயசு கொடுத்துருக்காங்க? ஏஜ் சொல்லுங்க பார்க்கலாம். 6 to 14. 6 to 14. இப்போ இது வந்து ஒரு நார்மல் சில்ட்ரனா இருந்தா, இப்போ நான் CWSN சில்ட்ரனா இருக்காங்க அப்படின்னா 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு முடிக்கிறதுக்கு என்ன வயசு கொடுத்துருக்காங்க? 6 to 18. 6 to 18. எஸ். பாருங்க, 4 வருஷம் ரிலாக்ஸேஷன். 18 வயசு வரைக்கும் அவங்க 8th படிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு கொடுக்குற அந்த கல்விக்கு பேரு தான் IE அப்படின்னு பேர் வச்சாங்க. IE அப்படின்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன், உள்ளடங்கிய கல்வி. இக்குழந்தைகளையும் உள்ளடக்கிய பாடத்திட்டம் தான் நம்ம வகுப்பறையில பயன்படுத்துறது. ரைட்டுங்களா? இப்போ அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நமக்கு கேட்கற கேள்வி அவங்களுக்கு கேட்க முடியாதுங்க. நம்ம சொல்ற மாதிரி இப்ப நார்மலா இருக்கிற சில்ட்ரனே IE ரேஞ்சுக்கெல்லாம் எவ்வளவோ குழந்தைங்க இருக்காங்க. நான் ரீசெண்டா ஒரு ஸ்கூல் நம்ம டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஜக்க சமுத்திரம் அப்படின்னு ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு போயிருந்தோம். அதுல உள்ள விசிட் போகும்போது கேட்டுக்கு பக்கத்துல ஒரு பையன் அழுந்துகிட்டு நின்றுட்டு இருந்தான். பெரிய பையன் தான், ஒரு 10th 12th ரேஞ்சுக்கு இருந்தான். ஏன்டா அழுந்து இங்க நிக்கிற அப்படின்னு கேட்கறேன். கேட்டுக்கு வெளியே நிக்கிறான். TC வாங்க வந்தேன் அப்படின்னு சொன்னான். வாங்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டேன். என்ன கிளாஸ் படிச்சான்னு முதல்ல கேட்டேன். 10th ஃபெயிலு, வெளியே போற பையன் TC கேட்கறான். இப்ப TC வந்து யாரு கொடுக்கணுங்க? 10th HM தானே கொடுக்கணும். ஆமா, HM தான் கொடுப்பாங்க. எஸ். இப்ப இந்த பையன் வெளியே அழுந்துட்டு இருக்கான். நான் உள்ள போய் HM சார் கிட்ட கேட்கறேன். ஒரு பையனை ரொம்ப நேரமா நீங்க வெளியே நிக்க வச்சிருக்கீங்க, TC கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த HM சார் எங்கிட்ட சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? TC வேணும்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னாரு. அனுப்புதல் பெறுதல் போட்டு TC வேணும் எனக்கு கொடுங்க, நான் இங்க படிச்சேன் அப்படின்னு எழுதி கொடுக்கணும். அதானே அவருக்கு எவிடன்ஸ். கரெக்டா இல்லைங்களா நான் சொல்றது? 10 வரைக்கும் படிச்ச ஒரு பையனால TC வேணும்னு அவனால எழுத முடியல. அனுப்புதல் பெறுதல் போட்டு அவனால TCயே எழுத முடியாத பையனுக்கு எப்படி நான் கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்டார். ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் உள்ள இருக்குங்க. அப்படிப்பட்ட நார்மல் சில்ட்ரனே இந்த ரேஞ்சில் தான் இருக்கான்னு சொல்ல வரேன் நான். ஸோ அதனால உள்ளடங்கிய பாடத்திட்டம் இவங்களையும் கன்சிடர் பண்ணி ஒரு கரிக்குலத்தை உருவாக்கி இருக்காங்க.
நீங்க பாருங்க, இப்ப எல்லா 8th வரைங்கிற எல்லா ஸ்கூலுக்குமே ஒரு புக் கொடுத்துருக்கோம். நார்மலா அந்த எண்ணெய் ஸ்கீமை மேட்ச் பண்ணி அவனுக்கு தனியா கரிக்குலம் டிசைன் பண்ணி ஒரு புக் கொடுத்துட்டாங்க. அதே கண்ட உள்ளடக்கி கொஞ்சம் எளிமைப்படுத்தி இன்க்ளூசிவ் எஜுகேஷன் குழந்தைங்களுக்கும் புக் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த டிசி கேஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லி 6th ஆரம்பிச்சு 9th வரைக்கும் இப்ப லாஸ்ட் வீக்ல ஒரு புது ஸ்கீம் ஆரம்பிச்சாங்க. திறன், நோட் பண்ணிக்காங்க இந்த வார்த்தையை. யாராவது திறன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்கூல்ல யாராவது ஒர்க் பண்ணவங்க? இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல எஸ்எம்சி தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸுக்கான திறன் எக்ஸாம் 6, 7, 8க்கு நடந்துச்சு. 6, 7, 8 நீங்க மிடில் பார்த்திருப்பீங்க. 9th வரைக்குமே உண்டுங்க திறன் எக்ஸாம். ஓகேங்களா? இப்ப திறன் எக்ஸாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களா ஒரு கொஸ்டின் பேப்பரை லாஸ்ட் வீக் கொடுத்தாங்க. அதுல ஒரு வகுப்புல இருக்கிற ரொம்ப முடியாத, எழுத படிக்க தெரியாத, ரொம்ப பூரா இருக்கக்கூடிய ஒரு 40% சில்ட்ரன் அந்த எக்ஸாம் எழுத வச்சு அவனுடைய மார்க்கை எமிஸ்ல ஏத்திடுவாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த திறனுக்கு தகுதி வாழ்ந்த மாணவர்கள்னு தேர்வு பண்ணி ஒரு லிஸ்ட் எமிஸ்ல அனுப்புவாங்க. அவங்களுக்கு தனியா இன்னொரு புக் கொடுக்குறாங்க. அந்த புத்தகத்தை மட்டும் நீங்க படிங்க போதும், நீங்க நார்மல் புக் உங்களால முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. திறன் அப்படின்ற ஒரு ஸ்கீமை உள்ள தூக்கிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரியான அப்டேஷன்ஸ் எல்லாம் நான் எவ்வளவுதான் மெட்டீரியல் கொடுத்தாலும் ஸ்கீம்ல நான் இருக்கிறதுனால உடனுக்குடனே என்ன சேஞ்சஸ் வருதுங்கிறத சொல்லிடுறேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்காங்க. நீங்க இது கடையில மெட்டீரியல் வாங்கினாலும் திறன் கிடைக்காது, இல்ல ஒரு புத்தகமா வாங்கினாலும் கிடைக்காது. இது அப்டேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாமே அனுபவத்தால பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தாங்க. ஸோ அதனால இன்க்ளூசிவ் கரிக்குலம் மைண்ட்ல வச்சுக்காங்க. மதர் டங் பேஸ்ட் ஆன் டீச்சிங், தாய்மொழி மூலம் கற்றுக் கொடுக்கறது, அதை டிக் அடிச்சிடலாம். பாகுபாடு இல்லாத வகுப்பறைகள். என்ன சார் பாகுபாடு இல்லாத வகுப்பறைகள்? படிச்சாவே மீனிங் புரியும்னு நினைக்கிறேன். வகுப்பறைகள்ல இப்போ ஒரு ஸ்கூல்ல 4 கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா ஏ செக்ஷன் ஒரு கம்யூனிட்டி, பி செக்ஷன் ஒரு கம்யூனிட்டின்னு போட போறது இல்லை. அது உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ல இருந்தே டேலி ஆயிடும். உணர்வுபூர்வமான ஆசிரியர் பயிற்சியை கொடுக்கணும். இது ரொம்ப 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 முக்கிய. டீச்சர் ட்ரைனிங் அப்படிங்கிறது, டீச்சருக்கு கொடுக்குற ட்ரைனிங் அப்படிங்கிறது. இப்ப பிடியும் செகண்ட் கிரேடும் போஸ்டிங் போட்டுருவாங்க. அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக நம்ம டீச்சர்ஸ் நம்ம சைடு எங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் போய் பயிற்சி எடுத்துட்டும் வந்துட்டாங்க, தயாரா இருக்காங்க. இப்போ ஒரே மதுரையில நடந்ததுங்க. மதுரை நாகமலை புதுக்கோட்டை பில்லர் ஹால் அப்படிங்கிற இடத்துல பயிற்சி எடுத்துட்டு வந்துட்டாங்க. ரைட்டுங்களா? கோயம்புத்தூர்லயே அந்த பயிற்சிங்க. ரைட்டுங்களா? இப்போ டைரக்டா அப்பாயின்மெண்ட் போட்டு முடிச்ச உடனே அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து நேர காலத்துல இறக்கி விட்டுருவாங்க. இந்த இப்ப நான் சொல்ற விஷயமெல்லாம் ஸ்கூல்ல நீங்க என்னென்ன பண்ணணும், திறன் இருக்கு, என்எம்எல் இருக்கு, ஏபிஎல் இருக்கு, எஸ்ஏபிஎல் இருக்கு, இந்த மாதிரியான அடிப்படை தகவல்கள் எல்லாமே சொல்லி நேரடியா வரக்கூடிய டீச்சர்ஸ்க்கு ஒரு 5 நாள் இண்டக்ஷன் ட்ரைனிங் கொடுத்து டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ல இறக்கி விடுவாங்க. அப்ப இதோட நோக்கம் என்னன்னா, ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டாங்கன்ற போது கட்டாயமா போஸ்டிங் போட்டுருவாங்க அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்காங்க. அடுத்ததுங்க என்ஜிஓ அண்ட் கம்யூனிட்டி ரோல். அப்ப நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், தொண்டு நிறுவனத்தோட பங்கு என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆக்ட் ஆஸ் எ பிரிட்ஜ் லர்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கற்றலில் பாலமாக இருக்கிறார்கள். அப்ப பெரும்பாலும் என்ன பண்ணா என்ஜிஓ பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதை பத்தி ரொம்ப பிரீஃபா பேசணும் அப்படின்னா இன்னைக்கான சிலபஸே நம்மளால முடிக்க முடியாதுங்க. இப்போ நான் பல கிளாஸ்ல அதை பேசியிருக்கேன். ஏதோ ஒரு காணொலி உங்களுக்கு அது வரும். பீஸா கேள்விப்பட்டீங்களா? பீஸானா என்னங்க? பீஸா ஐடியா இருக்கா? சொல்லவா? சொல்லுங்க சார். ஓகே. இப்ப நான் பீஸா போறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு SLAS, NLAS இதெல்லாம் என்னன்னா ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே. இதுக்கு பேரு நேஷனல் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே. ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல். இந்த பீஸான்னு ஒன்று வைக்கிறாங்க பாருங்க, பீஸா. இது இன்டர்நேஷனல் லெவல். எஸ் ஃபார் ஸ்டேட்னா வச்சுக்காங்க. மாநில அளவுல அடைவு தேர்வு நடத்துறது கவர்மெண்ட். இது தேசிய அளவுல நேஷனல் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே. ஐ ஃபார் இன்டர்நேஷனல், உலக நாடுகள் எல்லாம் கலந்துக்கிட்டு தேர்வு வைக்கிறது. வாங்க உலக நாடுகள் போட்டி. ஸ்டேட் லெவல் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேட்டும் மோதுறது. தட் மீன்ஸ் ஒரு ஸ்டேட்டுங்க விட நம்ம ஸ்டேட்ல இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் மோதுறது. ஸ்டேட் லெவல் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்டும் போட்டி போடுறது. வாங்க உங்க டிஸ்ட்ரிக்ட் முன்னாடி வருதா, எங்க டிஸ்ட்ரிக்ட் முன்னாடி வருதா அப்படின்னு ஒரு எக்ஸாம். நேஷனல் லெவல்னா என்ன அர்த்தம் புரியுதுங்களா? ஒவ்வொரு மாநிலங்களும் மோதும். இதுல என்ன மோதும்? ஒவ்வொரு நாடுகளும் மோதும். முதல்ல எல்லா நாடுமே இதுல உள்ள போகாதுங்க, ஒத்துக்காதுங்க சில நாடுகள்லாம். உலக நாட்டுல மானம் போயிடும் இல்லையா, கல்வியில் நாங்க பின்தங்கி இருக்கிறோன்ட்டு.
ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் மோதுவாங்க, ஸ்டேட் வரைக்கும் மோதுவாங்க. பீஸான்னு வரும்போது பின்வாங்கிடுவாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணிடும் அப்படின்னா இன்டர்நேஷனல் மொத்தம் நமக்கு எவ்வளவு நாடுகள் 194 நாடுகள் பக்கம் கணக்கு வைக்கிறோம். அதுல வெறுமனே பாத்தீங்கன்னா ஒரு இந்த பீஸா எக்ஸாமுக்கு ஒரு 70 நாடுகளோ 80 நாடுகள் தான் உள்ளே கலந்துக்குச்சுங்க. 2015 நடத்தினாங்க. ஒரு 70 நாடுகளோ 80 நாடு 70 தான் ஐ திங்க் நினைக்கிறேன், 70 75 கலந்துக்குச்சுங்க. 70வது பிளேஸ் நம்ம தான், இந்தியா கலந்துக்குச்சு. கடைசி பிளேஸ் வாங்கணும். இப்பவும் நடத்துவாங்க, ரைட்டுங்களா? அப்ப பீஸா இன்டர்நேஷனல் அசஸ்மெண்ட்டுங்க. இது எல்லாமே கவர்மெண்ட் சைடு. இவங்க எல்லாம் கல்வி எப்படி இருக்கு, இந்த ரிசல்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு, இந்த அவுட்கம் வச்சுக்கிட்டு தான் மத்திய சர்க்கார்கிட்ட MHRD கிட்ட நம்ம பணம் கேட்கறது. இவ்வளவு எஜுகேஷனுக்கு பணம் கொடுங்க, நீங்க நல்ல பணம் கொடுத்தீங்கன்னா போஸ்டிங் நிறைய போடுவாங்க. ஏன்னா டீச்சர்ஸ்க்கு சேலரி கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக இதெல்லாம் நல்லா பூஸ்ட் பண்ணி நல்ல இந்த மார்க் எல்லாம் நல்லா வாங்கி பர்ஃபார்மன்ஸ் காட்டினாதான் கல்வி குறியீடு வளர்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்லி பணம் கொடுப்பாங்க. இந்த கவர்மெண்ட் எல்லாம் நம்பாம இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த NGO உள்ள ஒண்ணு இறக்குவாங்க. அது அப்படி இறக்குற NGO தான் ஆசர் அப்படின்னு ஒரு கம்பெனி உள்ள வரும். ஏசியன் சர்வே ஃபார் எஜுகேஷன் ரிப்போர்ட், ஏசியன் சர்வே ஃபார் எஜுகேஷன் ரிப்போர்ட், ASER, ஏசியன் சர்வே ஃபார் எஜுகேஷன் ரிப்போர்ட். ஏசியன் சர்வே ஃபார் எஜுகேஷன் ரிப்போர்ட் இது ஒரு தொண்டு நிறுவனம். என்னதான் ஸ்லாஸ் நேஸ் பீஸா கொடுக்குற ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் ஓரம் தள்ளிட்டு தொண்டு நிறுவனம் வந்து கொடுக்குறாங்க பாருங்க. அந்த ரிப்போர்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இவ்வளவுதான் உங்களுடைய தரம், இவ்வளவுதான் பணம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. சொல்ல NGO கற்றல்ல மிகப்பெரிய பாடமாக இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க. NGO சொல்றது நிறைய விஷயங்களை கேட்பாங்க. சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தல், கிரியேட் எ சோசியல் அவேர்னஸ், கீ பாயிண்ட் நீங்களே ரீட் பண்ணிக்கலாம். மாற்று கல்வி முறை, ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷனல் மெத்தேடு, ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. ஆல்டர்னேட்டிவ் இதான் ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல்ஸ் நிறைய நம்ம ஒரு லெசன்ல கொடுத்துருக்குறோம். ஆக்சுவலி அதை இந்த அடுத்த பார்ட்ல கொண்டு வரலாம், எதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷனா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. கெல்லர் பிளான் படிச்சிருப்பீங்க, பிளட் டவுன் முறை அப்படின்னு இருக்கு, பிஎட்ல படிச்சது. ஸோ அது எல்லாமே நம்ம நடத்தியிருக்கோம். நான் வீடியோவா கொடுக்கல, அது ரெக்கார்டட் கிளாஸ்ல அதை கன்வே பண்ணி கொடுத்துட்றேன். இந்த ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷன் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது, ரைட்டுங்களா? இது எல்லாமே இருக்குங்க. பிளவாக்சி அம்மையார் தோற்றுவித்த பள்ளியில ஆரம்பிச்சு படிப்படியா அது ஒரு 2 கிளாஸ் நடத்திருக்கிறோம். அதே உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுக்குறேன், எந்த இடம்னு சொல்லி கொடுக்குறேன், பிறகு அதை ரீட் பண்ணிக்காங்க. அடுத்ததுங்க கல்வியில் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. முதல்ல பாருங்க, டிராப் அவுட் ரேட். பள்ளியை விட்டு விலகக்கூடிய மாணவர்கள் அதிகமா இருக்காங்க. டிராப் அவுட்னா டிராப் அவுட் ரேட், பள்ளியை விட்டு விலகுதல் அதிகமாகுது அப்படின்னு போட்டிருக்கிறோம். டிராப் அவுட் ரேட், சரிங்களா? டிராப் அவுட் ரேட்டை குறைக்கணுங்க. அது என்ன பண்ணா குறைக்க முடியும்னு யாராவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்களேன், வேலிடு பாயிண்ட். கன்னத்தில் அறையிற மாதிரி மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வர்றதில்ல, டிராப் அவுட் ஆயிடுறாங்க, அதை குறைக்கணும்னா என்ன பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சுங்க, உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் சொல்றேன். 10th முடிச்சுட்டு குழந்தை எங்க போகணும்னா +1க்கு போகணும், +1 முடிச்சுட்டு +2க்கு போகணும். 10th முடிச்சுட்டு +1க்கும் +2க்கும் போகணும். அதெல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணி டிகிரிக்கு காலேஜுக்கு போகணும். இந்த காலேஜுக்கு போகாதவன் மட்டுமே ஒரு டிஸ்ட்ரிக்ட் 2000 பேர் 3000 பேர் இருக்கு. நான் சொல்றது பாருங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் 2000 பேர் 3000 பேர் +2க்கு அப்புறம் சும்மா இருக்கான் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வித் இஎம்ஐஸ் நம்பரோட கொடுத்துருக்காங்க. 2382 பேர் தருமபுரி மாவட்டத்துல. இதுல 2023-24 332 பேர், 22-23 கல்வியாண்டுல. அப்போ 2000 பேர் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயே அவன் காலேஜே போய் சேரல அப்படின்னா, ஏன்னா உமிஸ் நம்பர் இருக்குங்க, எமிஸை வச்சு உமிஸ் நம்பரை ட்ராக் பண்ணா அவன் இருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. முன்ன மாதிரிலாம் ஆளை விட்டு என்னெல்லாம் முடியாதுங்க, நம்பர் தான் கணக்கு. நமக்கு எமிஸ்ல இருந்து தான் உமிஸ் கன்வெர்ட் ஆகுது. போனானா போலியான்னு ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப இதெல்லாம் நீக்கணுன்றதுக்கு தான் நான் முதல்வன் அப்படின்னு ஒண்ணு போட்டாங்க. யூனிட் 3ல நிறைய அதை பத்தி பேசியிருக்கிறோம். அந்த யூனிட் லெசன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். நான் முதல்வன் ஸ்கீம்ல இதெல்லாம் வந்திருக்கு. நாளைய தேர்தல் ஆரம்பிச்சு நாள் முதல்வன், கல்லூரி கனவு, படிப்படியா அதை 2 கிளாஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை குறைக்கிறதுக்கு தான் எல்லாத்துக்கும் மேஜர் ஸ்கீம் நான் முதல்வன் அப்படிங்கிறத வச்சுதான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து வச்சுக்காங்க.
டிஜிட்டல் டிவைட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் சமத்துவமின்மை அப்படிங்கிறதையும் இதுக்கான சவாலா எடுத்திருக்காங்க. எல்லா இடங்களுக்கும் போதிய அளவில் டிஜிட்டல்ல கொடுக்கறதில்ல. இப்ப எனக்கு எல்லா பிரைமரி ஸ்கூல் சும்மா இருக்கிற போது டைம் இருந்துச்சுன்னா உங்க ஊர் 1வது ஸ்கூல்ல போய் உள்ள என்டர் ஆகி பாருங்க. இப்போ ஒரு ஸ்மார்ட் போர்டோட ஒரு ஸ்மார்ட் டிவியோட ஒரு 1.5 லட்சமா கல்ட்ரான் கம்பெனி ஏஐஸ்ன்னு ஒரு போஸ்டிங்கே போட்டிருப்பாங்க. ஸ்கூல்ல போய் பாருங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு போட்டு அவங்க மூலியமா அதெல்லாம் கண்காணிக்க சொல்லி விட்டுருப்பாங்க. கேரளாவை சேர்ந்த கல்ட்ரான்ங்கிற கம்பெனி ஆள் எடுத்து போட்டாங்க. இல்லந்தேடி கல்வியிலிருந்து போட்டாங்க அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே. எல்லா இடத்துக்கும் டிஜிட்டல், அதாவது நகர்ப்புறத்துல ஒரு பையனுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே கிடைக்கும், கிராமப்புற ஸ்கூல்ல எல்லா ஃபெசிலிட்டியுமே கிடைக்காது. அதனால எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கூலுமே இப்போ வந்து டிஜிட்டல் மயமாக்கி இருக்காங்க. எல்லாமே நீங்க அதுல போய் படிச்சுக்கலாம். மணற்கேணின்னு ஒரு ஆப் மூலியமா படிக்கிற வசதி வாய்ப்பை குழந்தைங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு சவால், நெட்டு பிரச்சனை இருக்குங்க. எல்லா மாசத்துக்கு பிஎஸ்என்எல் பில்லும் கொடுத்துட்றாங்க. கவர்மெண்டே கொடுத்துருங்க. எல்லா ஸ்கூலுக்குமே கொடுக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த அனைத்து பள்ளிகளுக்குமே கொடுக்குறாங்க. ஆனா பல இடங்கள் நெட் எடுக்கிறது இல்லை. அதான் இந்த டிஜிட்டல் சமத்துவமின்மை அப்படிங்கிற பாயிண்ட்டுங்க. அப்புறம் ரிசோர்ஸ் செக்யூரிட்டின்னு போட்டிருக்காங்க. வளங்கள் பற்றாக்குறை. பல இடங்கள்ல வந்து ரிசோர்ஸ் இல்லைங்க. ரைட்டுங்களா? ஒரு லேப் ஃபெசிலிட்டி இல்லை. அதெல்லாம் சரிப்படுத்தணும். இதுல கல்வியை கொடுக்கறதுல இருக்கிற சவால், ஜெண்டர் கேப், பாலின பாகுபாடு பாக்குறாங்க. ஆண் பெண் மக்கள்கிட்டே அந்த பிரச்சனை இருக்கு. ஆண் பிள்ளை நல்லா படிப்பு வைப்பாங்க, பெண் பிள்ளைகளுக்கு வந்து போதுன்ற மாதிரி விட்டுருவாங்க. அந்த பாலின பாகுபாடு இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து அதுல முன்னெடுப்புகளா போட்டிருக்காங்க. கீழே அதுக்கான தமிழாக்கமும் இருக்கு. இங்க டைரக்டா இருக்கு. அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இதுக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னு சொல்லி ஒரு 5 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரியான திட்ட செயலாக்கம். அப்போ கரெக்டா பிளான் பண்ணா போதும், இது எல்லாமே சரிபடுத்திடலாம். ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் எஜுகேஷனல் பிளான். சரியா திட்டமிடுறது, சரியான பாலிசிஸ் போட்டிருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கைகளை பாலிசிஸ், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கையை கரெக்டா வகுக்கணும். ஆனா அந்த கல்விக் கொள்கையில நம்ம ஸ்டேட் இருக்கிறோமா இல்லையானே தெரியல. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1968 இந்திரா காந்தி பீரியட்ல ஒன்று போட்டாங்க, 86 ராஜீவ் காந்தி பீரியட்ல ஒன்று போட்டாங்க, 2020 மோடி கவர்மெண்ட்ல ஒன்று போட்டிருக்காங்க. அப்ப அந்த கல்விக் கொள்கை இதெல்லாம் கொடுத்திருந்தாலும் கொடுப்பாங்க. நம்ம ஏத்துக்கிட்டோமா ஏத்துக்கலையா, அது ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஸோ அதனால சரியான திட்ட செயலாக்கம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஒருவேளை NEP 2020 நம்ம அப்படியே ஏத்துக்கிட்டோம்னா இந்த பிரச்சனை எல்லாம் குறைஞ்சு போயிடும். கண்டிப்பா குறைஞ்சு போயிடும். ஆனா நம்ம ஏத்துக்கிறோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுங்க. நீங்க பார்த்து இந்த வருஷம் செய்யுங்க. அடுத்தது 2வதுங்க, தொழில்நுட்பம் மூலம் கல்வி வள அமைப்பை வலுப்படுத்துதல், வலையமைப்பை வலுப்படுத்தல் சொல்லியிருக்காங்க. அப்ப எஜுகேஷனல் நெட்வொர்க் இப்போ பாத்தீங்கன்னா புதுசா ஒரு விஷயத்த சென்னையில இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு எடுத்துக்கலாங்க. இப்ப நான் சொன்னோம் இல்லையா, திறன் அப்படிங்கிறது இது டைரக்டா அடிச்சாங்க. ஒரு நாளுக்கு முன்னாடி தான் எங்களுக்கே தகவல் சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டா இப்பதான் பண்ணாங்க, 1 வீக் கூட ஆகல. நான் ஒரு எக்ஸாம்பிள் டேட்டா போட்டுக்கிறேன். 10/7/2025 எங்களுக்கு வந்து சேருது. 11/7/2025 கொஸ்டின் ஆக்சுவலி 8ஆம் தேதி நினைக்கிறேன். 8ஆம் தேதி 8ஆம் தேதி டெஸ்டே வச்சுட்டாங்க. அப்ப 7/7 எங்களுக்கு சேருது. முன்ன பின்ன டேட் தப்பா தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. 8ஆம் தேதி கொஸ்டின் டவுன்லோட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 15 சரி ஓகே, எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். 7/7 எங்களுக்கு வந்து சேருது. 8/7 எல்லா ஸ்கூலும் கொஸ்டின் டவுன்லோட் பண்றாங்க. 9/7 தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூலுமே டெஸ்ட் வச்சுட்டாங்க. இதெல்லாம் எப்படிங்க சாத்தியமாச்சு? உடனுக்குடனே நடந்தது. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு எங்களை ட்ரெயின் பண்ணி, நாங்க அடுத்த கட்டமா ட்ரெயின் பண்ணி, அடுத்த கட்டமா அங்க ட்ரெயின் பண்ணி அது ஸ்கூலுக்கு போய் சேர்றதுக்கு 1 வாரம் 2 வாரம் ஆயிடும். அப்ப ப்ராப்பரா என்ன பண்ணாங்க, எல்லாமே ஜூம் மீட்டிங்ல உள்ள கூப்பிட்டாங்க. ஸ்டேட் முழுக்க எடுஷாட்டுங்கிற ப்ரோக்ராம் மூலியமா நடத்தினாங்க. எல்லாருக்கும் காமனா தகவலை சொன்னாங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தமிழ்நாடு ஃபுல்லா பிச்சுக்கிட்டு பரவிச்சு. அந்தந்த ஏரியாவுக்கு, அந்தந்த கிளஸ்டருக்கு, அந்தந்த பிஆர்சிக்கு, அந்தந்த சிஆர்சிக்கு தகவல் போச்சு. ஸ்கூலுக்கு போச்சு. HM மீட்டிங் பண்ணாங்க. டக்குன்னு வேலையை முடிச்சுக்கிட்டாங்க. அந்த நெட்வொர்க் கரெக்டா அமையணுங்க. டெக்னாலஜி இருக்கணும் அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. தீர்வு அதெல்லாம் பாலினம் மற்றும் சாதி உணர்வுகளை நீக்குவது, இது காமன் பாயிண்ட். தொழில் பயிற்சி, திறனோக்கம் வழங்குதல், ப்ரொவைடிங் ஒகேஷனல் ட்ரைனிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கறது, சமூக பங்கேற்பை ஊக்குவித்தல், என்கரேஜிங் த கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். அப்ப மக்களையும் இதுல உள்ள இன்வால்வ் பண்ணிக்கணும். அதுக்கு தாங்க SMC அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வராங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, பள்ளி மேலாண்மை குழு அப்படிங்கிறத உருவாக்குறதுக்கு காரணமே அவங்களுடைய பங்களிப்பும் உள்ள இருக்கணும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோட. ஸோ இது சேலஞ்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கு அடுத்தது என்னென்ன வகையில மக்களை குறிப்பா டிஸ்அட்வான்டேஜ் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணுவோம் டீச்சர்ஸ். நான் ஒரு பிளான் பண்ணி நிறைய பேஜஸ் நோட்ஸ் வச்சோம். எவ்வளோ போதா போட்டுங்க, முதல் கிளாஸுங்கிறதுனால. அடுத்தடுத்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் வேகமாக நம்ம சிலபஸை முடிக்க முயற்சி பண்ணுவோம். மெட்டீரியல் கையில் வந்துச்சுன்னா உங்களுக்கே பாதி ஐடியா புரிஞ்சிடும். அதில் எக்ஸ்ட்ரா சொல்றதை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணிட்டே வந்துடலாம். டைப்ஸ் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜஸ், பின்தங்கிய நிலையிலுடைய வகைகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. எதெல்லாம் பின்தங்கிய நிலைகளாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இது மேஜரா இருக்கிற ஹெட்டிங் மட்டும் படிச்சுக்காங்க. சோசியல், எக்கனாமிக், கல்ச்சுரல், ஜியோகிராபிக்கல். மோரலஸ் எக்கனாமிக் கல்ச்சுரல் முன்னவே பார்த்துட்டோம், ரைட்டுங்களா? பொருளாதார நிலை, இருக்கிற வசதி வாய்ப்புகளை வச்சு படிக்கிற ஸ்கூல்ல வேரியேஷனை காட்டுறாங்க, ரைட்டுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல், கலாச்சார பழங்குடி வாழ்க்கை முறை, மொழி மற்றும் மாறுபாடுகள், அவங்க வாழக்கூடிய கலாச்சார அமைப்புக்கு தகுந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்கிறாங்க. இப்போ சோசியல் பாருங்க, சமூகத்தில் பின்தங்கிய டெஃபினேஷன் தூக்கிக்குள்ள போட்டுடலாம். ஜாதி, தீண்டாமை, புறக்கணிப்பு போற காரணங்களால் நம்மளை விலக்கி வச்சாங்கன்னா அதுக்கு பேர் இதெல்லாம் கேள்வியை கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இந்த தமிழ்ல போட்டுங்கிறத அப்படியே கொடுத்துட்டு சோசியல் டிஸ்அட்வான்டேஜ், சமூக பின்தங்கிய நிலை அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இது பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலை, இது பண்பாட்டில் பின்தங்கிய நிலை, இது புவியியல் ரீதியாக பின்தங்கிய நிலை. அந்த மாதிரி கேட்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வர கேள்வியில அந்த மாதிரி டிசன்டேஷனை தான் யோசிக்கிறாங்க. புக்கில் படிக்கிற மாதிரியே வரதில்லைங்க. இதே நம்ம நிறைய புத்தகத்துல தேடி அங்கங்க கலெக்ட் பண்ணி தூக்கி போட்ட பாயிண்ட்ஸ் தான் அது. அப்ப சமூக பின்தங்கிய நிலைன்னு பார்க்கும்போது சாதி, தீண்டாமை, புறக்கணிப்பு போன்ற காரணங்களால் கல்வியிலிருந்து விலக்கி வைத்தால் அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்கலாம். ஈஸியாவே அது சோசியல்ங்கிறத கெஸ் பண்ணிடலாம். இதுல ஏழ்மை, வேலை இல்லாம இந்த வார்த்தையை வச்சு எக்கனாமிக்னு முடிவு கொண்டு வந்துடலாம். கலாச்சாரன்ற வார்த்தை, மொழி, இதெல்லாம் வச்சுட்டும் கொண்டு வர முடியும். அடுத்து பாருங்க, ஜியோகிராபிக்கல் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா லிவிங் இன் எ ரிமோட், ட்ரைபல், ஹில்லி ஆர் ஃபாரஸ்ட் ஏரியாஸ் வித் நோ ஸ்கூல் அசஸ். பள்ளியே இல்லாத இடங்களில் புவியியலில் பின்தங்கிய நிலை. அப்போ வனப்பகுதி, மலை, கிராமப்புறங்களில் பள்ளி இல்லாத சூழல் பின்தங்கிய நிலைக்கு காரணம். இதுல பாத்தீங்கன்னா அந்த 4வது பாயிண்ட்டை வச்சு கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா நோட் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, பள்ளியே இல்லைங்க, ஸ்கூல் அக்சஸே இல்லை. ஆனா சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டி ஆக்டை பொறுத்தவரையில 2 கேட்டகரியா உடைக்கிறாங்க. பிரைமரி ஸ்கூல் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க, இன்னொன்னு மிடில் ஸ்கூல்னு ஒன்று கொண்டு வராங்க. பிரைமரினா 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை, மிடில் அப்படின்னா அதே 1ல இருந்து 8 வரை இருக்கிறது. பிரைமரி ஸ்கூல் எத்தனை கிலோமீட்டருக்குள்ள இருக்கணுங்க? 1 கிலோமீட்டருங்க. மிடிலுக்கு யாராவது ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சொல்றீங்களா? 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டருக்குள்ள இருக்கணும். 3 கிலோமீட்டருக்குள்ள இருக்கணும். சார், இந்த கிலோமீட்டருக்குள்ள ஸ்கூல் இல்லைன்னா அந்த சட்டப்படி பயலா கொடுத்து இடம் கொடுத்து உருவாக்குறதுக்கு நம்ம கிட்ட ரைட்ஸ் இருக்கு. கிராம மக்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, உரிமை இருக்கு. ஒருவேளை அங்க அமைக்க முடியல அப்படின்னாலும் இப்ப அமைச்சிடுறாங்க. 3 கிலோமீட்டருக்குள்ள 1 கிலோமீட்டருக்குள்ள ஸ்கூல் அமைச்சிடுறாங்க. ஆனா அதே இடத்துல 1 to 8 பண்ண முடியாது, ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். அப்ப அவன் கொஞ்சம் ஒரு 4 கிலோமீட்டர் உள்ள ஸ்கூலுக்கு போற மாதிரி இருக்கும் மேற்படிப்புக்கு. அப்ப இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் அண்ட் எஸ்கார்ட், பாதுகாவலர். எஸ்கார்ட்னா பாதுகாவலர், டிரான்ஸ்போர்ட்னா போக்குவரத்து. இது 2ம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குதுங்க, கவர்மெண்ட்டே கொடுத்துருதுங்க, காசு கொடுத்துருதுங்க. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற யாராவது ஒருத்தர் ஆட்டோவோ டாக்ஸியோ ஒன்று தினமும் ஸ்கூலுக்கு கூட்டு போய் விடணும், தினமும் மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கு ஒரு குழந்தைக்கு இவ்வளவு அமௌண்ட்னு சொல்லி அந்த டாக்ஸி ஓட்டுநருக்கோ வாடகை வண்டிக்கோ கொடுத்துட்றாங்க, அக்சஸே இல்லாத இடத்துக்கு. இதை ஜிஸ்மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஸ்மேப் மூலியமா அசஸ் பண்ண சொல்றாங்க. அதை நாங்க தான் கணக்கெடுப்பே செய்யறோம். இவ்வளவு குழந்தைங்க அக்சஸ் ஸ்கூல் இல்லாத ஏரியாவில் இருக்காங்க, இவங்களுக்கு இந்த வண்டியை ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னமும் பல இடங்கள்ல இது நடக்குதுங்க. கிலோமீட்டருக்குள்ள ஸ்கூல் இருக்காது, அதனால வேற ஒரு ஸ்கூலுக்கு கொண்டு போகணும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிற ஸ்கூலுக்கு. அதுக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட் எஸ்கார்ட் சார்ஜ் ஏத்துக்குது. எது ஏத்துக்குதுன்னா எஸ்எஸ்ஏ ஏத்துக்குது. சர்வ சிக்ஷா அபியான் மூலியமா அந்த பணத்தை கொடுக்குறாங்க. நோட் பண்ணிக்கணும் அந்த ஒரு பாயிண்ட். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் வருவோம். கல்வியில் சமத்துவத்தினுடைய வகைகள், டைப்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி இன் எஜுகேஷன்.
டைப்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி இன் எஜுகேஷன். ஒன்று, ஈக்குவாலிட்டி ஆஃப் அக்சஸ். எவ்ரிஒன் should have the right to go to school. ஒவ்வொருவரும் கல்வி பெறக்கூடியது உரிமை. அதனாலதான் ஆர்டிஇன்னு வச்சாங்க. எல்லாருக்கும் கல்வி பெறக்கூடிய உரிமை இருக்கு அப்படின்ட்டாங்க. ரெண்டாவது என்ன சொல்லி, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் should have the equal facilities and learning environment. எல்லா குழந்தைகளுக்கும் சமமான ஃபெசிலிட்டியை கொடுக்கணும், சமமான சூழலை உருவாக்கி கொடுக்கணும். ஒரு ஸ்கூல்ல நான் ரிச் ஏரியாவிலேருந்து வரேன், நான் ஃபேனுக்கு அடியில் தான் உட்காருவேன், ரைட்டுங்களா? அப்படி எதுவும் கிடையாதுங்க. எல்லாருக்கும் ஈக்குவல் கண்டிஷன் தான், ஈக்குவலாக தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத பேசியிருக்காங்க பாயிண்ட் நம்பர் 2ல. பாயிண்ட் நம்பர் 3ல என்ன பேசியிருக்காங்க பாரு, ஈக்குவாலிட்டி ஆஃப் அவுட்கம்ஸ். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. இவன் வந்து அந்த மேல் தெருவுன்னு வந்திருக்கான், இவனுக்கு நிறைய கொஸ்டின் கொடுக்கலாம், நிறைய சொல்லி கொடுக்கலாம். இவன் வேற இடத்துல வந்திருக்கான், இவனுக்கு 2 கேள்வி போதும், அப்படி எதுவும் கிடையாதுங்க. ஒரே அளவு எல்லாருக்கும் சமமா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை பள்ளி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டிஆர்பில கேட்டிருப்பாங்க. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. கல்வியில் சம வாய்ப்பு. கல்வியில் சம வாய்ப்பு 1966ல ஒரு ரிப்போர்ட் பிரேம் பண்ணாங்க. ஐடியா இருக்குங்களா? டிஆர்பி கொஸ்டின் இது. கல்வியில் சம வாய்ப்புக்காக போடப்பட்ட அறிக்கை. நீக்கிற குழந்தைகளுக்காக அந்த அறிக்கையோட பேருங்க. ஆன்சர் கரெக்ட் மேடம். கோல்மேன் ரிப்போர்ட்டுங்க. இதான் கல்வியில சம வாய்ப்புக்காக போடப்பட்டது. அமெரிக்கா கருப்பின குழந்தைகளுக்கும் கல்வியில் சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில போடப்பட்டது கோல்மேன் ரிப்போர்ட், கோல்மேன் அறிக்கை அப்படிங்கிறது. இது ஒரு டிஆர்பி கேள்விங்க. இன்னொரு கேள்வி, கல்வியில் சம வாய்ப்பை பின்பற்றுவதால் எது பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோசியல் ஜஸ்டிஸ். கேள்வி புரியுதா பாருங்க. கல்வியில் சமவாய்ப்பை பின்பற்றுவதால் சமூக நீதி பாதுகாக்கப்படுகிறது. கல்வியில் சமவாய்ப்பை இது ரெண்டுமே டிஆர்ல கேட்டிருக்காங்க. பாயிண்ட் எப்படி இருக்கு பாருங்க, கேள்வி எப்படி டெவலப் ஆகுது பாருங்க. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்காங்க. இதுக்கு அடுத்ததுங்க ரிசர்வேஷன் பாலிசி பத்தி ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க. இடஒதுக்கீட்டு கொள்கை. ஜஸ்ட் பார்த்து வச்சுக்காங்க. இதுல எது வேணாலும் நமக்கு கேள்வியா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஜெனரல் பாயிண்ட் தான் அது. ஒரே செகண்ட் டீச்சர். ரிசர்வேஷன் பாலிசி, இடஒதுக்கீடு கொள்கை அப்படின்னு சொல்லி ஒரு சில டேட்டாஸே கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு என்னென்ன இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதில் எஸ்சி கொடுத்துருக்காங்க, எஸ்டி கொடுத்துருக்காங்க, ஓபிசி கொடுத்துருக்காங்க, இடபிள்யூஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது கேட்கலாம், என்ன ரீசெண்டாக அப்டேட் பண்ணுது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ். பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், புவர் பீப்புள் ஃப்ரம் ஜெனரல் கேட்டகரி, ரைட்டுங்களா? இது எப்ப இருந்துன்னா சின்ஸ் ஐடியா இருக்கா? யாரா சொல்ல முடியும்? வருஷம் 2019 இருந்துங்க இந்த இது வந்தது. அப்டேட்டட் கொஸ்டின் தான், கிளியர் பண்ணிக்காங்க. எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் சின்ஸ் 2019 அப்படிங்கிறத எத்தருணத்துலையும் மறவக்கூடாதுங்க. பாருங்க, எஸ்சிக்கு 15% இடஒதுக்கீடு, எஸ்டிக்கு 7.5% இடஒதுக்கீடு, ஓபிசிக்கு 27%, இடபிள்யூஎஸ்க்கு 10%. மொத்தம் எவ்வளவு வருது பாருங்க. பழைய டேட்டா டேலி ஆகுதுங்களா? 69.5, ஒரு 5 தானே இருக்குது. அப்போ 59.5 தான் ரவுண்ட் அப் பண்ணி போட்டிருக்கோம். 59.5%. தமிழ்நாட்டில் சில ஸ்டேட் வந்து இதை விட அதிகமா இருக்குங்க. சம் ஸ்டேட்ஸ் exceed this with special laws. சிறப்பு சட்ட விதிப்படி சில ஸ்டேட் வந்து இதை விட கூடுதலா இருக்குங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை. இதை மட்டும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நீங்க பார்த்துட்டு போனா போதும். சில மாநிலங்கள் இதை விட அதிகமாகவும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் பார்த்து வச்சுக்காங்க. நம்ம ஃபாலோ பண்றது
இதை பேஸ் பண்ணி தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இது அடுத்தடுத்து ஒவ்வொரு காஸ்ட்டுக்கும் உள்ள பிரிஞ்சு வந்துருங்க. ஸோ அடுத்தது பாருங்க, இந்த பாகுபாடின்மைக்காக சில நிபுணர்கள் என்னென்ன கருத்தை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதுவும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அம்பேத்கரோட கருத்து என்னன்னு பாருங்க. மாமேதை அம்பேத்கர் இதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் இஸ் த வெப்பன் டு ஃபைட் த இன்இக்வாலிட்டி. தீண்டாமையை ஒழிக்க கல்வியே பேராயுதம் சொன்னவர் யாருன்னு கேட்கலாம். அம்பேத்கர் அப்படின்னு நோட் பண்ணிக்காங்க. சார் இந்த 59.5 போட்டிருக்கிறீங்க, 69.5ங்களா 59.5ங்களா? எவ்வளவு வருது பாருங்க டோட்டல். ஒரே செகண்ட், நான் இது தப்பு பண்ணிட்டேன். 59 புள்ளி எவ்வளவு வருதுங்க? 27, 20, 30, 40, 59 தானே வருது. கீழே 69 போட்டிருக்கிறீங்க கீழே. அதுதான் தப்பு. 60 வரணும். 59.5 சரியா போச்சா பாருங்க. டோட்டல் செக் பண்ணிக்காங்க. 20, 30. ஆமா, ரைட். ஓகே சார், தேங்க்யூ. அடுத்தது பாருங்க, அம்பேத்கர் சொல்லிட்டோம். பாலோ பிரியர் டிஆர்ல கேட்டாங்க. பாலோ பிரியர் இவர் வேற மாதிரி இந்த இடத்துக்கு கொண்டு வரல. பாலோ பிரியர் அப்படிங்கிற வந்து நமக்கு லெசன் 1ல, அதாவது மொபைல் ஸ்கூல் இந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா. பாலோ பிரியர், எவரெட் ரீமர், இவங்கெல்லாம் பள்ளி இல்லா சமுதாயம், ஸ்கூல் வித்தவுட் வால் அப்படின்னு இருக்கு. பள்ளி இல்லா சமுதாயம், ஸ்கூல் வித்தவுட் சொசைட்டி, அந்த இடத்துல அதை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸ்கூல் வித்தவுட் சொசைட்டி, ஸ்கூல் வித்தவுட் சொசைட்டி, ஃபேமஸான டிஆர்பி கேள்வி. பள்ளி இல்லா சமுதாயம் டிஆர்பில கேட்டாங்க. பள்ளி இல்லா சமுதாயம், அந்த கருத்தை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பாலோ பிரியர். சொல்லுங்க மேடம். பாலோ பிரியர், எவரெட், எஸ் கரெக்ட், எவரெட் ரீமர், இவான் ஹில்ச், இவங்க 3 பேரும் அந்த ஆள் தாங்க. இங்க இப்ப இந்த டாபிக் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு பாருங்க. 3 பேருமே கரெக்ட் தாங்க ஆன்சர். பாலோ பிரியர் என்ன சொன்னார் பாருங்க. எஜுகேஷன் should left not oppress. கல்வி என்பது ஒரு விடுதலை நடைமுறையே அப்படின்னு சொன்னவர் பாலோ பிரியர். அதை ஞாபகம். ஜேபி நாயக், இவரையும் டிஆர்ல கேட்டாங்க. ஜேபி நாயக்னா சடனா என்னங்க ஞாபகத்துக்கு வருது? தேக்கம் மற்றும் கழிவு நிலையை ஆய்வு செய்தவர் மேடம். கிராமப்புற குழந்தைகளின் தேக்கம் மற்றும் கழிவு. கிராமப்புற டிஆர்ல கேட்ட கேள்வி அதுதான். கிராமப்புற குழந்தைகளின் தேக்கம் மற்றும் கழிவு, வேஸ்டேஜ் அண்ட் ஸ்டாங்குலேஷன். கிராமப்புற குழந்தைகளுடைய தேக்கம் மற்றும் கழிவை ஆய்வு செய்தவர் ஜேபி நாயக் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. தேக்கம்னா ஒரே வகுப்புல தேங்கிறது, ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி. கழிவுன்னா ஸ்கூலும் வேணாம் ஒன்றும் வேணாம்னு வெளியே போயிருது, அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன், அதுக்கு பேர் கழிவு அப்படின்னு பேருங்க. அது அவரு சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னு பாருங்க. எஜுகேஷன் மஸ்ட் என்ஷூர் த ஈக்வாலிட்டி, குவாலிட்டி, குவான்டிட்டி. இது 3 சூப்பரான கீ பாயிண்ட்டுங்க. சமத்துவம், தரம் மற்றும் பரவல், குவான்டிட்டி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு டெஃபினேஷன் யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜேபி நாயக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, டிஎன்பிசில இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. சாவித்ரி பாய் புலே, டிஎன்பிசி கொஸ்டின் இது. அவர் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இவங்க தான் முதல் பெண் ஆசிரியர். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் உமன் டீச்சர் ஹூ எஜுகேட்டட் இன் டெலைட் கேர்ள்ஸ். இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர், அதாவது இவங்க தான் சாவித்ரி பாய் புலே அப்படிங்கிறவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குங்க. அது பாகுபாடு, ஆண் தான் டீச்சரா இருக்கணும், பெண் தான் டீச்சரா இருக்கணும் அப்படி எது இல்லாம இவங்க எல்லாம் உள்ள வந்திருக்காங்க. நீங்க வர்ணாசிர தர்மத்தை அப்படியே பொட்டி போட்டு பாத்தீங்கன்னா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. இஸ்லாமிய கல்வி முறை, புத்த மத கல்வி முறை, ஆங்கிலேய கல்வி முறை, அப்புறம் வேதகால கல்வி முறை. ஸோ ஒவ்வொரு கல்வி முறையிலும் பெண்களுக்கு கல்வி கொடுக்காங்க, கல்வி மறுத்தாங்க, பெண்களே டீச்சரா எந்த இதுல இருந்தாங்க அப்படிலாம் படித்தோம். பட் இங்க பாருங்க, இவங்க முதல் பெண் ஆசிரியர் அப்படிங்கிறதையும் மைண்ட்ல வச்சுக்காங்க. ஸோ இது முக்கியமான கீ பாயிண்டா இருக்குங்க இதுவரை. இதுக்கப்புறம் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் இயர் பேஸ்டா இதெல்லாம் செக் பண்றதுக்காக அந்த பகுதிகளையும் கொடுத்துருக்காங்க. கீழே இதை அடுத்த கிளாஸ்ல அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். தற்சமயத்துக்கு இந்த இடத்துல நம்ம முடிக்கலாம். ஏன்னா இது கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு எத்தனை பேஜ் இருக்குன்னு பார்க்குறேன். அப்படி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். இன்னும் இருக்குங்க, எப்படியும் ஒரு 1/2 hour மேலே போயிடும். சரி பார்ப்போம். இதை நாளைக்கு உங்களுக்கு
இடையில கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் தான் இருக்குங்க. அதெல்லாம் நீங்க கொஸ்டின்ஸ்லாம் நம்மளே டிஸ்கஸ் பண்ற மாதிரி அப்படியே பிடிஎஃப் அனுப்பிட்டோம்னா நீங்க அதில் ஃபாலோ பண்ணிப்பீங்க. இந்த இந்த இடத்துல நம்ம கிளாஸை வந்து நிறுத்தலாம் டீச்சர்ஸ். நாளைக்கு அடுத்த ஷெடியூல் என்னன்னு சொல்றேன். இப்போ நம்ம இது கம்ப்ளீட் பண்ணியிருந்தா நம்ம ஒரு டெஸ்ட்டை மீட் பண்ணியிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது பிளான் என்னங்கிறத நான் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். நாளைக்கு லைவாக என்ன அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக அந்தந்த ஸ்டேஜ் வரைக்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னா உள்ள கரெக்டாக இருக்கும் அந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுறதுக்குங்க. இப்போ அந்த டைமை நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஆரம்பத்தில் கொஞ்சம் பேசிட்டோம், அதனால் கரெக்டாக அந்த சிலபஸ் அந்த இடத்துல கொண்டு போய் முடிக்க முடியல. பார்ப்போம், அது அடுத்த கிளாஸில் கொஞ்சம் மெர்ஜ் பண்ணி சில கண்டென்ட் பெருசாக இருக்கும், சில சின்னதாக இருக்கும், ஆவரேஜ் பண்ணி கொண்டு போயிடலாம். நான் எதுவாக இருந்தாலும் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். உங்கள் சைடு நீங்கள் ஏதாவது கேட்கணுன்னா கேட்கலாம். ஒரு 5 மினிட்ஸ். இந்த பிடிஎஃப் நாளைக்கு அனுப்பிடுவீங்களாங்க சார்? அனுப்பிடுறேன் மேடம். பிடிஎஃப் உடனுக்குடனே அனுப்பிடுறேன்.